மனிதர்களை வேட்டையாடி உயிர் வாழும் ஒரு டீமன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் பேரு வந்து குவான். கடந்த 200 வருடங்களா வாழ்க்கையில சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுற ஆளுங்களா சூஸ் பண்ணி அவங்க கிட்ட போய் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுவான். அப்படி ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க லைஃப்ல நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டு அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இவன் வந்து அவங்கள கொலை பண்ணி இவனோட உலகமான நரகத்துக்கு அனுப்பி வச்சிருவான். ஏன்னா இந்த மாரி இவன் மனிதர்களை கொலை பண்ணி நரகத்துக்கு அனுப்பி வச்சா மட்டும்தான் இவனால உயிர் வாழ முடியும். அப்படி ஹீரோவுமே நிறைய பேர்கிட்ட கான்ட்ராக்ட் பண்ணி ஒரு சாகாவரம் பெற்ற டீமன் ஆகணும்னு ஆசையில இருக்கான். அதுக்கு அவன் இன்னும் நிறைய பேர்கிட்ட கான்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி மனிதர்களோட ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒருத்தனுமே சாப்பாடுக்கு வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோவும் அங்க வந்து உன்னை 10 வருஷத்துக்கு பட்டினியை போடாம சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இவன் செத்து நரகத்துக்கு போவான்னு சொல்லும் போதுதான் அவனுமே எப்படி இருந்தாலும் சாப்பிடாட்டி செத்து தான் போவோம், அதுக்கு 10 வருஷம் சந்தோஷமாவது வாழ்ந்து செத்து போவான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கான்ட்ராக்ட் பண்றான். இவனோட பேரு வந்து பார்க்கு. நம்ம ஹீரோக்கு வந்து இவனை ரொம்பவே பிடிச்சு போகுது. அப்படி அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் லைஃபை தான் காமிக்காங்க. தோஹின்னு ஒரு பொண்ணும் ரொம்பவே யங்கான வயசுல கொரியாலே பெஸ்ட் போஸுக்கான அவார்டு அவளுக்கு தான் கிடைக்கி. இவ தான் படத்தோட ஹீரோயின். அப்படி அவளுக்குமே செக்ரட்டரி இருக்கா. அப்படி அவங்க கூட பிசினஸை பத்தி பேசிட்டு வரும்போது தான் இவளோட சேர்வுமனான ஒரு லேடி வந்து அவளுக்கு ஃபோன் போட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ண பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டே இல்லையான்னு ஃபோன் போட்டு கேட்காங்க. இவங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அம்மா மாரி. ஏன்னா இவளோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுல இவ பர்த்டே அன்னைக்கு இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சேர்வுமன் தான் ஹீரோயினை தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. அப்படி அவங்களுமே இவளுக்கு ஃபிக்ஸ் பண்ண பிளைண்ட் டேட்டுக்கு போனா தான் இவங்க வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கவே ஒத்துக்கிறோன்னு சொல்லும் போது அவளுக்குமே வேற வழி இல்லாம இவங்க ஹெல்த்துக்காக அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போறதா சொல்றா. அதே நேரம் நம்ம குவானை பாத்தீங்கன்னா அவன் இப்பயுமே சாகாவாரம் பெறதுக்காக நிறைய பேர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்கள கொண்டுகிட்டு இருக்கான். இதை வந்து ஒரு குரூப்புமே பாத்துரும். ஏன்னா இவங்களோட போஸ் கிட்ட தான் ஹீரோ வந்து கடைசியா கான்டாக்ட் பண்ணிருப்பான். அப்படி இவங்களோட போஸை கொண்டதை பார்த்து இவங்க எல்லாருமே பழி வாங்கறதுக்காக போவாங்க. அதே டைம் இவனும் அதொன்னு கண்டுக்கிறாம அவனோட பவர் யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நிம்மதியா கேக் சாப்பிடலான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினுமே அவளோட சேர்மன் சொன்ன மாரியே அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்து உட்காந்துருக்கா. இதை பார்த்து ஹீரோவுமே இவ எதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான்னு அவனுமே புரியாம கொலையும் போயிருப்பான். ஏன்னா இவ வந்து தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டா. இதுக்கு பக்கத்துல இருக்கிற வேற ரெஸ்டாரண்ட்ல தான் இவ பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பையனுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரியாம ஹீரோயினுமே இவன் தான் பார்க்க வந்த பையன் சொல்லி அவனுக்கு இவளை பிடிக்காத மாரியே நிறையவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து அவனும் கண்டுக்கிறாம உனக்கு உன்னை பத்தி பேச அவள் ஆசை இருந்துச்சுன்னா உன்னோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் தானு இவனும் கோவமா கேட்கான். இதை கேட்டு அவளுக்கும் சரியான பல்ப் ஆனாலும் எனக்கும் உங்ககிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு அரை மணி நேரம் என்னோட சேர்மன் சொன்னனால இங்க உட்காந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அவளும் போன்ல டைமர் ஆன் பண்ணி வைக்க. இதை பார்த்து அவனும் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம இருன்னு அவளுமே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அங்கிருந்து போகலான்னு பார்க்கும் போதான் ஹீரோ வந்து கடைசியை கொலை பண்ண அந்த ஆளோட கேங் வந்து இவனை சுத்திடுவாங்க. அப்படி ஹீரோ ஆர்டர் பண்ண கேட்கவுமே இவங்க தட்டி விடும் போதான் அது நேரம் ஹீரோயின் மேல விழுக போகுது. இதை பார்த்து அவனும் கேக் வேஸ்ட் ஆகக்கூடான்னு சொல்லி அதை காப்பாற்றும் போது இவளுமே தப்பா நினைச்சுக்கிறா. இவன் வந்து இவளை தான் கேரா பார்த்துக்கிட்டான்னு. அப்படி அவளும் ட்ரெஸ் ஃபுல்லா கேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு போய் ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு வந்து இவளை பிடிச்சனால தான் இந்த அளவு கேர் பண்றான்னு. அப்படி ஒரு சைடு இவளும் தப்பு கணக்கு பண்ணிட்டு இருக்கும் போதான் நல்ல வேலை கேக்கு கொண்டு ஆகலன்னு சொல்லி இவனுமே சாப்பிட போகும்போது இவங்க எல்லாருமே எங்களோட போஸை கொண்டுட்டு நீ கேக் சாப்பிட்றியான்னு சொல்லி இவங்க கூட்டத்தோடைய அவன் அடிக்கிறக்கா போவாங்க. அப்பதான் ஹீரோவும் ஒரு டீமன்னால அவனோட பவர் யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே அவன் கையில இருக்கிற பேப்பருக்குள்ள ஆக்கிடுவான். இதை பார்த்து இவங்க எல்லாருமே பயந்து இவன் என்ன மெஜிஷியனான்னு சொல்லி எல்லாருமே ஷோக்காய் பார்க்கும் போதான் அவன் ஒவ்வொருத்தனையுமே இந்த பேப்பருக்குள்ள ஆக்கி அப்படியே மடக்கி வச்சிடறான். அதுக்கப்புறம் அவளுமே ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது தான் ஹீரோ கேக் வாங்கியிருக்கிற பார்த்து இன்னைக்கு இவளோட பர்த்டேனால சர்ப்ரைஸா இதெல்லாம் வாங்கியிருக்கியான்னு கேட்பா. அப்பதான் அவனும் நீ யாருன்னு எனக்கு முதல்ல தெரியாது, மரியாதை இங்கிருந்து போயிடுன்னு அவனும் கொஞ்சம் கோவமா பேசும்போது இவளுமே ரொம்ப ஓவரா தான் போறான்னு சொல்லிட்டு அவளும் கோவத்துல அங்கிருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோவும் இவன் அடிக்க வந்த ஆளுங்கள் எல்லாருமே ஒரு பாத்ரூம்குள்ள தள்ளி விட்டுட்டு அவனும் அங்கிருந்து போயிடுவான். ஏன்னா இவன் வந்து ஒரு டீமன்னால ரூல் படி மனுஷங்களை வந்து கொல்லக்கூடாது. இவன் கான்ட்ராக்ட் பண்ண ஆளுங்களை மட்டும்தான் கொண்டு நரகத்துக்கு அனுப்ப முடியும். ஒருவேளை கான்ட்ராக்ட் பண்ணாம தெரியாதனமா இவன் மனுஷங்களை கொண்டாலுமே இவன் வந்து அழிஞ்சு இல்லாம ஆகி போயிடுவான். அப்படி நிறைய ரூல்ஸ் வந்து இவனுக்கு இருக்கு. அப்படியே ஹீரோயினோட ஃபேமிலியை பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து இப்போ சேர்மன் தான் எல்லாமே. ஆனா அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்மன் இறந்த அப்புறம் அந்த பொசிஷன் இவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு பிரச்சனையா ஹீரோயினுமே அந்த நிக்கும் போது இவங்க எல்லாருக்குமே அது ஒரு வெறுப்பா அது. அப்படி அவளுமே செக்ரட்டரி கூட சேர்மனை பாக்கறதுக்காக போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்க கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்கிட்ட இவ சேர்மன் ஆறுக்குள்ள ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை நேருக்கு வர சொல்லுவான். இதை கேட்டு அவளுமே சும்மா யாராச்சும் பிராங்க் பண்றான்னு சொல்லி அவளும் கண்டுக்கிறாம சேர்மனை பாக்கறதுக்காக போவா. அப்பதான் அவங்களுமே இன்னைக்கு இவளோட பர்த்டேனால அது செலிப்ரேட் பண்ணலன்னு கேட்கும் போதான் அவளுமே அவளோட பேரண்ட்ஸ் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. ஏன்னா இவளோட பர்த்டே அன்னைக்கு தான் அவளோட பேரண்ட்ஸ் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இருந்து போயிருப்பாங்க. அதனால ஹீரோயின் அன்னையில இருந்து பர்த்டே
செலிப்ரேட் பண்ணுறதை விட்டுட்டா. அப்போ தான் இதெல்லாம் பார்த்து சேருமனும் நடந்தது எதுவுமே இவளோட தப்பு இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் கூட அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்களுமே 2 ரிங்கை கொடுத்துட்டு கூடிய சீக்கிரமே உன்னோட மனசுக்கு பிடிச்ச பையனுக்கு இந்த ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னு இவங்களுமே சொல்கிறாங்க. அதே நேரம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டு இவன் என்ன கண்டுக்கவே மாட்டுக்கான்னு சொல்லி அவனுமே பேசிகிட்டு இருக்கும் போது தான் பின்னாடி இருந்து யாரோ வந்து இவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோவுமே வந்து ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ட்ரெடிஷ்னலான டான்ஸ் எல்லாத்தையுமே யாருமே மறக்காம இருக்க ஒரு ஷோ மாரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு இவனுக்கு டான்ஸரா காயிங் சொல்லி ஒரு பொண்ணு இருப்பா. அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டுமே இருக்கான். இவனைத்தான் வந்து நம்ம ஹீரோ காலத்துல சாப்பாடுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். அன்னைக்கே வந்து இவனை பிடிச்சு போச்சு. அதனால தான் இவனோட மறு ஜென்மத்திலையும் ஹீரோ வந்து இவனை கூடயே வச்சுக்கிறான். இவனோட பேர் வந்து பார்க்கு. அப்படி அன்னைக்கு நைட்டுமே அது ஹீரோயின் வந்து இன்னைக்கு தான் அவளோட பேரண்ட்ஸுமே இறந்துவானதுனால அவங்கள நினச்சிக்கிட்டு அவளும் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் திரும்பி போகிறதுக்காக ஒரு டாக்ஸியும் புக் பண்ணும் போது தான் இவளுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது இவள் புக் பண்ண டாக்ஸி வந்து இப்பயுமே அந்த பீச்சில் தான் நிற்கணும். அப்போ இவளை பிக்கப் பண்ண வந்து யாருன்னு தெரியாமல் இவளுமே ரொம்ப குழம்பு போயிருக்கும் போது தான் அவனுமே டக்குன்னு யாருமே இல்லாத ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நம்ம ஹீரோயினை கொல்றக்கா பார்க்கான். இதை பார்த்து அவளுக்குமே ஒன்றும் புரியாமல் அவகிட்ட தப்பிச்சோ பார்க்கும் போது தான் அவனுமே சொல்கிறான், நீ இப்போ சாக போகிறது காரணமே உன்னோட சேருமன் தானு. இதுலேயே ஹீரோயின் அவனை அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சோடும் போது தான் கரெக்ட் அந்த டைம் ஹீரோ அந்த இடத்துக்கு வர்றான். ஏன்னா இவனுக்கு வந்து அடுத்து கான்ட்ராக்ட் போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி ஹீரோயின் ஆபத்தில் இருக்குமே இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அவளை ஹெல்ப் பண்ணணும்னா இவங்கிட்ட கான்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்கும் போது தான் அவளுமே இந்த டயத்தில் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண முடியாது, முதல்ல இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னு அவளுமே ஹீரோ கிட்ட கெஞ்சுவா. இதெல்லாம் பார்த்துட்டு குவானும் ஃபர்ஸ்ட் இவன் பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறமா கான்ட்ராக்டை பற்றி பேசலான்னு அவனுமே அந்த கில்லர் அட்டாக் பண்ண போகும்போதான் அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் நைஸ் அங்கேருந்து எஸ் ஆயிடுறா. அப்படி அவளுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து போக பார்க்கும் போது தான் ஹீரோ அந்த கில்லர் அடிச்சு போட்டு இவ கார்லயே வந்து படுக்க போட்டுறான். இதுல அவளும் பயந்து போய் ஒரு பிரிட்ஜுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கும் போது தான் இவனுமே பக்கத்துல வந்துட்டு நம்ம கான்ட்ராக்டை பத்தி மறந்துட்டேன்னு கேட்பான். அப்படி அவளும் பயத்திலே அவனோட கையை பிடிச்சு இங்கிட்டு வரலான்னு பார்க்கும் போது தான் இவங்க 2 பேரும் பார்க்கும்போது அந்த கில்லரு அந்த காரை எடுத்துக்கிட்டு இவங்களை இடிச்சு போடுறக்கா வர்றான். இதை பார்த்து அவளுமே பயந்தோ இருக்கும் போது தான் இவனுக்கு வந்து பவர் இருக்கிறதுனால அந்த காரை வந்து நிறுத்துறக்கா பார்க்கான். அப்பதான் இவனுக்குமே புரிய வருது இவ வந்து இவளோட கையை பிடிச்சிருக்கனால இவனோட பவர் யூஸ் பண்ண இல்ல. இது எப்படி நடக்க போச்சுன்னு சொல்லி அவனும் ஷோக்கில் இருக்கும் போது தான் இவனும் கைவிடுமே ஹீரோயின் அங்கிருந்து கீழே விழுந்துடுறா. அதை பார்த்து அவனுமே பின்னாடி தாகும் போது இவங்க 2 பேருமே அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா அதே டைம் இவங்க 2 பேருமே கீழே இருக்கிற நதியில விழுகும் போது தான் ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள முங்கி போக பார்க்கான். இதை பார்த்து அவளுமே அவனை காப்பாத்துறதுக்காக கிட்ட வரும் போது தான் இவ வந்து அவன் கையை டச் பண்ணதுமே அவன் கையில இருக்கிற டேட்டு வந்து இவ கைக்கு ஷிஃப்ட் ஆயிருது. ஏன்னா இப்ப அவனோட பவர்ஸ் ஃபுல்லும் இவ கிட்ட வந்துருது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபுல் மூன் டே. இந்த டைம்ல ஹீரோ அவனோட பவர் வந்து வேற ஒரு மனுஷங்களை தொட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா இந்த மாரி தான் அவனோட பவர் வந்து இவன் டச் பண்ணி இருக்கிற ஹியூமனுக்கே போகும். அதனால இப்ப ஹீரோயினுக்கு இவன் பவர்ஸ் ஃபுல்லும் போயிருது. அப்படி அடுத்த நாள் இவங்க 2 பேருமே ஒரு கரையோரத்துல வந்து இருக்கும் போது தான் ஹீரோமே அவன் கையில் இருக்க டேட்டுவை பார்த்துட்டு அது எங்க காணாம போச்சுன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். அப்பதான் இவகிட்ட அந்த டேட்டு இருக்கிற பார்த்து இவனுமே ஷோக்கில் இது எப்படி உங்ககிட்ட போச்சுன்னு அவகிட்ட கேட்கான். அப்பதான் அவளுமே ஒண்ணுமே புரியாம இருக்கும் போது இவ வந்து அவளோட கையை டச் பண்ணுமே இவனோட பவரை யூஸ் பண்ண முடியுது. அதனாலே அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் ஸ்டாப் பண்ணி நிறுத்தும் போது தான் ஹீரோயினுமே இதை பார்த்து பயந்து போய் டக்குன்னு மயக்கமாயி அங்கேயே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் இவளை எந்திரிச்சு பார்க்கும்போது தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்பதான் செக்ரட்டரியும் ஹீரோ தான் இவளை காப்பாற்றிட்டு இங்கே கொண்டு வந்து விட்டான்னு சொல்லும் போது தான் அவளுக்குமே அப்போ நேற்று நடந்ததெல்லாம் உண்மைன்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிருக்கா. ஏன்னா அவங்கிட்ட கான்ட்ராக்ட் பண்ணாமே ஹீரோ வந்து டீமன் இவளுக்கு தெரிஞ்சு வச்சு இந்த பயத்தில் அவளும் இருக்கும் போது தான் செக்ரட்டரியும் டாக்டர் கூப்பிட்றக்க அங்கேருந்து போவாங்க. அப்போதான் ஹீரோமே அவளோட கையை பிடிச்சிட்டு இந்த டேட்டுவை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போதான் அவளுமே இதை பார்த்துட்டு இந்த கன்றாவை எப்படி ஏன் கையில் இருந்துச்சுன்னு சொல்லி உடனே வந்து அழிக்கணும்னு பாப்பா. அப்பதான் ஹீரோ அவ கையை பிடிச்சிட்டு இதை அழிச்சா என்னோட உயிரே போயிருன்னு சொல்லி அவளை தொடமோது தான் இவனோட பவருமே ஒர்க் ஆகி அவளோட கையை அசைக்க முடியாம ஆகி போகுது. அப்பதான் இவனுக்கும் புரியுது அப்ப இனிமே இவளை தொட்டா மட்டும்தான் இவனோட பவரை யூஸ் பண்ண முடியும்னு. அதை டெஸ்ட் பண்றதுக்காக அவளோட கையை விட்டு பார்க்கும் போதுதான் அவளுமே பலார் நிறையுமே இவன் கண்ணா வீங்கி போயிருது. இதை பார்த்து அவளுக்குமே புரியாம நான் எப்ப இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனேன்னு அவளுக்குள்ளே பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் டாக்டர்ஸும் ஹீரோயின்லாம் செக் பண்ணி அப்புறம் இவளை யாரு கொலை பண்ணான்னு தெரியறதுக்காக போலீஸ் கிட்டயுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவனுமே திருப்பி அவனோட வீட்டுக்கு வரமாதான் எப்படி இவனோட பவரை திருப்பி வாங்கலான்னு அவனுமே ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவனோட அசிஸ்டன்ட் பார்க்குமே அங்க வந்துட்டு ஹீரோவோட பவர் போன விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அதுலயும் அவனும் ரொம்ப பயத்துல இனி எப்படி இவனோட திருப்பி வாங்கலான்னு அவனுமே ரொம்ப பயத்துல இருக்கான். ஏன்னா என்னதான் அசிஸ்டண்டா இருந்தாலும் இவங்க 2 பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அப்படி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஹீரோமே 10 வருஷத்துக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்ண ஒருத்தனை இன்னைக்கு கொல்லலான்னு போகும்போதுதான் பார்க்குமே இப்ப பவர் இல்லாம இவனால் எப்படி அவனை கொல்ல முடியும்னு கேட்கான். அப்பதான் அவனும் ஒரு டீமன்
ஹீரோன்னு நினைச்சா பவர் இல்லாம என்ன வேணா செய்யலான்னு அவனும் இதுக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்ணவன கொல்றக்கா போகும்போதான் அவங்க எல்லாருமே இவனை அடிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கான்டாக்ட் பண்ணாத மாரியே அவனும் இன்னும் இதே மாரி சந்தோஷமா தான் வாழ போறேன்னு அந்த கான்டாக்டை பத்தி எல்லாம் கண்டுக்கிறாம இருக்கும் போதுதான் இவனும் சரியான கடுப்புல அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு கடைசியில நிறைய பேர் வருவுமே உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன்டா அப்படின்னு இவனும் பயன்படுத்திட்டு அங்கிருந்து போயிடும். அதுக்கப்புறம் இவனை கொண்டு நரகத்துக்கு அனுப்புறதுக்காக ஹீரோக்குமே ஹீரோயினோட உதவி தேவைப்படுது. அப்படி அவனால ஃபோன் கூப்பிட்டு அன்னைக்கு இவளை காப்பாத்தினால அவனுக்கு இப்போ உடம்பு முடியலன்னு சொல்லும் போதுதான் ஹீரோயினுமே பயந்து போய் இவனை பார்க்கறக்கா வர்றா. அதுக்கப்புறம் அவளும் கொஞ்சம் பைசாலாம் எடுத்துட்டு அன்னைக்கு இவளை காப்பாற்ற பார்த்ததுக்கும் அதே மாரி இவளால் அவனுக்கு இப்போ உடம்பு முடியாம போனதுக்கும் பைசா கொடுத்து செட்டில் பண்ணலான்னு போகும்போது தான் ஹீரோமே அது வாங்காம இவனுக்கு அதுக்கு பதிலாக இவன் கூட கொஞ்ச தூரம் ரைடு வர்றியான்னு கேட்பான். ஏன்னா இவளை தொட்டா தான் ஹீரோல பவர் யூஸ் பண்ண முடியும். இதை அவ தப்பா நினைச்சுக்கிட்டு அவளுக்கு இவளை பிடிச்சுதான் இந்த மாதிரி பண்றான்னு ஹீரோயினுமே தப்பு கணக்கு பண்ணுவான். ஏன்னா இவளுக்குமே ஒரு சைட்ல நம்ம ஹீரோ மேல கிரஷ் இருக்கு. அப்படி அவனும் இவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நேர போறது இன்னைக்கு இவனை கலாய்ச்சவங்கள போட்டு தள்ளிருக்காதான். அப்படி அவனுமே அவனோட இடத்துக்கு போய் இப்போ உனக்கு யாருண்டா நம்மளோட கான்ட்ராக்ட்னு சொல்லிக்கிட்டு அவனை போட்டு தள்ளிடுறான். இது ஒரே செகண்ட்ல நடக்கு. அதனால மற்றவங்களுக்கு யாருமே இங்க என்ன நடக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவனும் அங்கிருந்து கார் எடுத்துட்டு போகும்போதான் ஹீரோயினுமே இப்போ என்ன நடந்துச்சுன்னு குழம்பு போயிருக்கா. அப்பதான் அவனும் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறக்கா தான் வந்தோன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு ஒரு நதிக்கு போறான். ஏன்னா நேத்து இந்த நதியில விழுந்துதான் ஹீரோட பவர் அவகிட்ட போச்சு. அதேமாரி திருப்பி அந்த தண்ணிக்குள்ள முழுகுனா இவனோட பவர் திருப்பி கிடைச்சிடும் நினைச்சுக்கிட்டு அவளை டக்குன்னு விடிச்சு அந்த நதியிலே தள்ளி விட்டுறான். இதுலயே அவளும் பயந்து போய் எப்படியா தப்பிச்சோலான்னு பார்க்கும் போதான் ஹீரோமே அவளோட கையை பிடிச்சிட்டு விடாம இவனோட பவர் ஏன் திருப்பி வர மாட்டேங்குன்னு அவனுமே ரொம்ப குழம்பு போயிருக்கான். அதுக்கப்புறம் அவளுமே வெளியே வந்துட்டு இவங்கிட்ட சரியான கோவப்படுறா. எதுக்கு சொல்லாம இந்த மாரி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டேன்னு சொல்லி. அப்பதான் அவனுமே இவனோட பவர் திருப்பி வருதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் தள்ளி விட்டேன்னு சொல்லுவான். அப்பதான் அவளுமே கோவத்துல சும்மாவே என்ன நிறைய பேர் கொள்ளாடுறாங்க, இப்ப நீ என்ன தண்ணியில முக்கிய கொல்ல பாக்குறேன்னு சொல்லி அவங்கிட்ட அந்த பணத்தை வாரி எரிஞ்சிட்டு இனிமே நமக்குள்ள ஒரு ரிலேஷனுமே இல்லைன்னு சொல்லி அவளும் கோவத்துல அங்கிருந்து போயிடுறா. அப்படி அவளுமே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதான் நியூஸ்ல இவளுக்கு போன் போட்டு அந்த பினான்சியல் டிபார்ட்மெண்ட் ஹெட் கொலை செய்யப்பட்டாருன்னு நியூஸ்ல ஓடிட்டு இருக்கும். இதை பார்த்து அவளுமே பயந்து போயிடுறா. அப்போ உண்மையிலேயே என்னமோ முக்கியமான விஷயம் சொல்றக்காதான் இந்த ஆள் இவளுக்கு போன் போட்டான்னு. அப்படி அவளுமே அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கும் போதான் அன்னைக்கு இவளை கொல்ல பார்த்த கில்லரு இப்ப பைக்ல திருப்பி இவளை கொல்றக்கா வர்றான். அப்படி அவனுமே ஒரு ஆசிரியர் எடுத்து ஹீரோயினுக்கு நேரம் வீசும் போதான் இவளும் பயத்துல செத்துட்டான்னு சொல்லி இருக்கும் போது ஹீரோ திருப்பியும் இவளை காப்பாத்திடுறான். ஏன்னா இவ செத்தானா அவனுமே செத்து போயிடுவான். ஏன்னா அவனோட பவர் இப்ப இவகிட்ட இருக்கு. அதனால ஹீரோமே இவளை காப்பாத்தும் போதான் அந்த கில்லருக்கு சரியான கடுப்பாது. இவ ஸ்கெட்ச் பண்ண எல்லா பிளானுமே தப்பாயிட்டே இருக்குன்னு. இந்த கில்லர் ஃபேஸை வெளியே காமிக்காம அவன் மாஸ்க் மாரி என்னமோ போட்டுட்டு தான் வர்றான். அப்படி அங்க கட் பண்ணா ஹீரோயினுமே இதை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கும் போதுதான் அவங்களும் கூடி சீக்கிரமே அந்த கில்லரை கண்டுபிடிப்போன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதே டைம் ஹீரோவுமே இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதான் அந்த இடத்துல ஒரு லேடி இவனுக்கு வாங்கி வச்ச டீ எடுத்து அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த லேடி தான் கடவுள். ஆனா இது ஹீரோக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவனுமே அவளை சேஃபா வீட்டுல கொண்டு போய் ஆக்கும் போதான் நீ ஏன் என்னோட பாடி கார்டா இருக்கக்கூடாதுன்னு ஹீரோயினுமே கேட்க. அப்பதான் அவனும் ஒரு டீமன்லாம் மனுஷனுக்கு பாடி கார்டா இருக்க மாட்டான்னு அவகிட்ட கோவப்படும் போது ஒருவேளை நான் செத்தாலுமே உன்னோட பவர் இல்லாம போய் நீயும் செத்துருவேலன்னு அவளும் பிளாக்மெயில் பண்ணும் போதான் இவனுக்கு வேற வழி இல்லாம என்னதான் செய்யலான்னு சொல்லி மொத்தமா குழம்பு போயிருக்கான். அப்படி அவனும் ஹீரோயினை வீட்டுல ஆக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போய் புலம்பிட்டு இருக்கான். அன்னைக்கு மாரி நதியிலையும் விழுந்து பார்த்துட்டோம், என்னோட பவர் திருப்பி கிடைக்கல. அப்புறம் எப்படி பவர் திருப்பி வாங்கலான்னு இவனுமே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் போதான் இவனோட அசிஸ்டன்ட் பார்க்குமே என்னமோ கருகர வாடை அடிக்குன்னு சொல்றான். அப்பதான் இவனுக்கு அந்த ஸ்மெல் அடிச்சுட்டு அது என்னன்னு பார்க்கும்போது இவனோட கை தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஊதி அணைச்சிட்டு இருக்கும் போதான் காயுங்குமே அங்க இப்படி ஊதி அணைக்கிறதுக்கு டைரக்டா தண்ணியை ஊத்தலான்னு சொல்லி அவளுமே புத்திசாலித்தனமா அந்த தீயை அணைச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கே புரிய வருது இவன் புதுசா யாருக்கிட்டுமே கான்டாக்ட் பண்ணல, அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இப்ப இவனோட கை எரிஞ்சிருக்கு. இன்னும் இவன் கான்டாக்ட் பண்ணாமே இருந்தானா இவன் மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். அதனால அவனும் பயந்துகிட்டு டைரக்டா ஒரு ஐஸ் பக்கெட்டோட தீ பிடிச்சாலும் அதை அணைக்கிறதுக்காக அவன் அதோடய டைரக்டா ஹீரோயினை பாக்குறக்கா போவான். அப்பதான் அவளுமே இவன் எதுக்காக காலையிலேயே வர சொன்னதா கேட்கும் போதுதான் அவனு கூச்சமே இல்லாம நான் இப்பயே உன்னோட பாடி கார்டாக ஏத்துக்கிறேன்னு ஒத்துக்குருவான். அப்பதான் அவளுக்கும் டவுட்டா நேத்து அவளா சொல்லிட்டு இப்ப மட்டும் எப்படி மனசு மாறிச்சுன்னு அவளும் கேட்கும் போதுதான் பின்னாடி இவனோட கை தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி அவன் அதில் யோசிச்சு பார்த்துட்டு உன்னோட பாடி கார்டு ஆருக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு ஒரு கிளாக் டவருக்கு மேல போய் நிப்பான். அப்படி அவளும் ஹைட்டா பார்த்து பயந்துட்டு இருக்கும் போதுதான் இவனுமே இப்ப யாருக்காச்சும் இவனோட உதவி தேவையான்னு அவனோட பவர் யூஸ் பண்ணி மொத்த ஏரியாமே சர்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பொண்ணு இறந்து போற சிச்சுவேஷன்ல இருக்கா. இதை நினைச்சு அவங்க அம்மாவும் கவலைப்பட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவுமே ஹீரோயினை கூட்டிட்டு டைரக்ட் அங்க போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணோட உயிரை காப்பாத்தி தந்தா 10 வருஷத்துக்கு அப்புறம் நரகத்துக்கு போவீங்களான்னு கேட்கும் போதுதான் அந்த லேடியுமே என்ன சொல்றேன்னு தெரியாம ரொம்பவே குழம்பு போயிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினுமே இவன் எதுக்கு இப்படிலாம் பேசுறான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்திட்டு இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த குழந்தை
ஹெல்த்தியா இருப்பான்னு சொல்லுவான். அதனால அந்த லேடிக்கு வேற வழி இல்லாம அவங்களோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக 10 வருஷத்துக்கு அப்புறம் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு ஹீரோ கிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவனு ஹாப்பியா இன்னும் என்னோட கையெல்லாம் தீப்பிடிச்சரியாதுன்னு சந்தோஷமா இருக்கும் போது தான் ஹீரோயினுமே இவனோட உண்மை தெரிஞ்சு போய் இவங்கிட்ட கோவமா பேசுவா. அப்போ இதனாலதான் அன்னைக்கு நீ என்னை காப்பாற்ற வந்தியா? நீ உயிரோடு இருக்கிறதுக்காக எங்களை மாரி மனுஷங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்கள நரகத்துக்கு அனுப்புற, நீ ரொம்பவே செல்ஃபிஷ் அப்படின்னு இவ கோவப்படும் போது அவனும் நான் மனுஷங்களுக்கு உதவி தான் பண்றேன், அதுக்கு பதிலாக அவங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னு இவனும் சொல்லி புரிய வைக்கும் போது தான் அவளும் கோவத்துல இந்த மாரி செல்ஃபிஷ் கிட்டலாம் இன்னும் ஒரு செகண்ட் கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவளும் கோவத்துல அங்கிருந்து போயிடுறா. அப்பதான் அவனுமே இதை பார்த்துட்டு திருப்பி அவனோட உயிர் ஆபத்துல இருக்கும் போது தான் உனக்கு என்ன மாரி டீமனோட உதவியெல்லாம் தேவைப்படும்னு அவனும் கோவத்திலே பேசிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த சேர்மனை காமிக்கும் போது தான் அவங்க யார்கிட்டயோ கோவமா பேசிட்டு இருப்பாங்க. எதுக்கு அந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்டோட ஹெட்டை கொண்டேன்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்ப யார் இது பின்னால இருக்காங்கன்னு. அப்படி அவங்களுமே அந்த ஆள் மேல கோவப்பட்டுட்டு இன்னுமே எதுவுமே தப்பு பண்ணான்னு சொல்லி அனுப்பும் போது தான் அவனுமே வெளியே போயிட்டு இவங்களை ரொம்பவே கோவப்பட்டு பார்த்துட்டு போறான். அடுத்த சீன்ல பார்க்குமே அன்னைக்கு இவனோட பவர் போக காரணம் ஃபுல் மண்டேக்கு அவளை தொட்டதுனாலன்னு சொல்லும் போது தான் ஹீரோக்குமே எல்லாம் புரிஞ்சுவது. அப்ப அன்னைக்கு ஃபுல் மண்டேனால தான் இவனோட பவர் போச்சுன்னு. ஆனா இன்னும் அடுத்த ஃபுல் மண்டே இன்னும் வர்றதுக்கு 1 மாசம் இருக்குன்னு தெரிஞ்சதுமே இவனும் அதுவரை எப்படிதான் பவர்லாம் வாழ்வேன்னு புலம்பிட்டு இருப்பான். அப்பதான் பார்க்கும் சொல்றான் இப்பதான் அவளோட பாடி கார்டு ஆயிட்டியே, 1 மாசம் அவ கூட இருந்தா உன்னோட பவரும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் உன்னோட பவரையும் திருப்பி வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும் ஐடியா எடுக்கும் போது தான் அவனுமே இவனோட பவர் திருப்பி வாங்கறதுக்காக அவளோட பாடி கார்டு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி டைரக்டா ஹீரோயினோட கம்பெனிக்கே போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இவனை பார்த்துட்டு அவளோட செக்ரட்டரி கிட்ட சொல்லி இவனோட வேலையை எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுமே இவனுக்கு பாடி கார்டா என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லி அந்த புக்கெல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அன்னைக்கு நைட் ஒர்க் முடிஞ்ச அப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு ட்ராப் பண்ண போவான். அப்பதான் அவனுமே கேட்கான் நேத்து அவளை கோவப்பட்டு பேசிட்டு இப்ப மட்டும் எதுக்கு பாடி கார்டா இருக்க ஒத்துக்கிட்டான்னு சொல்லி. அப்பதான் அவளுமே அந்த கில்லர் மாரி ஆள்லாம் டீல் பண்றதுக்கு அவனை மாரி ஒரு மோசமான கில்லர் தான் தேவைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை குத்தி பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் அவனும் கேட்டு பொறுத்துக்கிட்டு எப்படியாவது அந்த 1 மாசத்து ஓட்டினு சொல்லி அவனும் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பான். அப்படி இவங்க 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினுக்கு சேர்மன் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்னால செய்ய முடிஞ்சல செஞ்சுட்டேன், லவ் யூ மை டியர்னு சொல்லி. இந்த மெசேஜை பார்த்துட்டு அவளும் இப்போதைக்கு இந்த மாரில இவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பார்க்கறக்கா வீட்டுக்கு போகும்போது தான் அவங்க அங்க இறந்து போய் கிடக்காங்க. இதை பார்த்து அவளுமே பயத்துல மேடம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சேர்மனை கூப்பிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவுமே அந்த லேடி இறந்ததா சொல்றான். அப்பதான் இவளும் அழுதுகிட்ட எப்படியாவது இவனோட பவர் யூஸ் பண்ணி சேர்மனுக்கு உயிர் கொடுக்க சொல்லுவா. அப்பதான் அவனும் கடவுளுக்கு மட்டும்தான் உயிரை கொடுக்கற தகுதி இருக்குன்னு அவகிட்ட சொல்லுவான். இதனாலே அவளை அழுதுகிட்டு சேர்மனை ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா இவளோட பேரண்ட்ஸ் இறந்த அப்புறம் இவங்க தான் ஒரு அம்மா மாரி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சேர்மனை அடக்கம் பண்ணும் போது தான் அந்த இடத்துக்கு அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ஏதோ பார்ட்டிக்கு அந்த மாரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இதெல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு இது என்ன ஃபியூனரலா இல்ல பார்ட்டியான்னு அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். அப்படி ஹீரோயினுமே ரொம்ப கவலையில் இருக்கும் போது தான் இவளை ஆறுதல் படுத்துறதுக்காக இவளோட ஃப்ரெண்டுமே பக்கத்துல வர்றான். இவனோட பேர் சியோக். இவன் ஃபேமிலியில் ஒருத்த மாரி தான். அப்படி இறந்து வளர்ந்த சேர்மனுக்கு ஒரு மகனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. நான் சொன்ன மாரி இவங்க யாருக்குமே ஹீரோயினை பிடிக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே அடுத்த சேர்மன் போஸ்ட்டுக்காக தான் ஏங்கி கிடக்காங்க. ஆனா ஹீரோயின் போட்டிக்கு வந்தனால அவங்க எல்லாருக்குமே ஹீரோயின் மேல கடுப்பாது. அப்படி இவங்க எல்லாருமே அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கடைசியா சேர்மன் அவங்க சொத்து எல்லாத்தையுமே ஹீரோயின் பேர்ல மட்டும்தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது இதை கேட்டு அவங்களோட ஃபேமிலிக்கு மொத்தமே தூக்கி வரி போட்டுறது. ஏன்னா அடுத்த சேர்மன் போஸ்ட்டுமே அவங்க இறந்து வர்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அவளுக்கு அந்த போஸ்ட் கிடைக்கணும்னா அவ 1 வருஷத்துக்குள்ள அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணணும். அதான் அவங்களோட ஒரு கண்டிஷன். அப்படி இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுமே இவன் மேல அவங்க இவ்வளவு பாஸ் வச்சிருக்கான்னு சொல்லி ரொம்பவே இமோஷனலா இருக்கும் போதுதான் அந்த சேர்மனோட மகளுமே ஹீரோயின் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காங்க. எப்படி எங்க அம்மா இவங்களோட சத்தெல்லாம் இவ பேர்ல எழுதி வச்சாங்கன்னு சொல்லி. அப்படி அவங்க எல்லாருமே ஹீரோயின் மேல கோவப்பட்டு இருக்கும் போதுதான் இவளுமே யோசிச்சு பார்க்க கண்டிப்பா சேர்மனை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு. அப்படி அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவளுக்கு அந்த சேர்மன் போஸ்ட் தேவைப்படுது. அதனாலே அந்த கண்டிஷன் படி இப்பவே அந்த போஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஹீரோ கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ப்ரொப்போஸ் பண்ணுவான். ஏன்னா 1 வருஷத்துக்குள்ள இவ யாராச்சும் கல்யாணம் பண்ணாதான் இவளுக்கு அந்த சேர்மன் போஸ்டிங் கிடைக்கும். அதனாலே ஹீரோ கிட்ட நீ ஒரு டீமனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனே ப்ரொப்போஸ் பண்ணும்போது இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி போறாங்க. அப்பதான் ஹீரோவுமே முடியாதுன்னு ஒத்த வார்த்தையிலே சொல்லிடுறான். அதுலயே அவளுக்கு சரியான பல்ப் ஆயிருது. அதுக்கப்புறம் அவளும் கோவத்துல அங்கிருந்து போக பார்க்கும் போதுதான் ஹீரோவுமே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வர்றான். அப்பதான் இவளும் கோவத்துல என்னத்தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேல அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்ணிடுற அப்படின்னு இவளும் கேட்கும் போதுதான் நான் உன்னோட பாடி கார்டு மறந்துட்டியா அப்படின்னு அவனோட ஜாபை பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு சலிப்போடைய சேர்மனோட பேரன் டொக்கியும் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த சேர்மனோட ஃபேமிலி மொத்தமே ஒரு நெகட்டிவ் ரோல் மாரி தான். அதுக்கப்புறம் அவனை இவளை விட்டு கொண்டே ஆக்கும் போதுதான் இவளுக்கு
ஜெயரோமன் கடைசி எழுதின லெட்டரை வந்து கார்லயே வச்சுட்டு போயிடுவா. இதை வந்து ஹீரோவும் திருப்பி கொடுக்கறதுக்காக அவளை ஃபாலோ பண்ணியே போமாதான். அவளும் வீட்டுக்குள்ள இருந்து கோவமா பேசிட்டு இருக்கா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவான்னு சொல்லி. அப்பதான் இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் இந்த நேரத்தில் உள்ள போனா அவ இருக்கிற கோவத்துக்கு உண்மையில அடிச்சிருவான்னு சொல்லி அவனும் பயத்திலே அங்கிருந்து போயிடுவான். அப்படி இவளும் அவனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கும் போதான் டக்குன்னு யாரோ கோலிங் பெல் அடிக்காங்க. இதுலயே அவளும் பயந்துகிட்ட ஒரேவேளை அவன் எல்லாம் கேட்டுட்டானு சொல்லி அவளும் யாருன்னு சொல்லி பார்க்கும் போதான் வந்திருக்கிறது இவளோட ஃப்ரெண்டு சியோக். அதுக்கப்புறம் அவளுமே அவனை உள்ள வர வச்சு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனும் கொஞ்சம் ஜெலஸா எதுக்கு எல்லார் ஃப்ரெண்ட்லயும் வச்சு உன்னோட பாடி கார்டை ப்ரொபோஸ் பண்ணேன்னு கேட்கும் போதான் அவளுமே தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லுவா. ஏன்னா இவனுக்குமே ஹீரோயின் மேல க்ரஷ் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவனும் இப்ப ஜெயரோமன் இல்லாதனால இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு ஆறுதல அவன் இங்கே ஸ்டே பண்றேன்னு சொல்லுவான். அப்பதான் அவளும் பரவாயில்லன்னு சொல்லி என்னமாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவளே கண்டிப்பா ஃபோன் பண்றேன்னு சொல்லுவா. அப்பதான் அவனும் அவளோட ஃபோன் வாங்கிட்டு எமர்ஜென்சி நம்பர்ல இவனோட நம்பர் ஆட் பண்ணி வச்சுட்டு என்னமாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்டா இவனுக்கு தான் ஃபோன் போட்டு சொல்லணும்னு சொல்லி அவன் அங்கிருந்து போறான். அதே மாரி ஹீரோயின் வந்து இவனை ப்ரொபோஸ் பண்ண விஷயம் தெரிஞ்சு காயிங்கும் சரியான கோவத்துல ஹீரோ கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு இருந்தே நம்ம ஹீரோ மேல க்ரஷ். அப்படி யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கோவமா பேசும்போதான் அவனு நீ நினைக்கிற மாரி நாங்க லவ்வர்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லி அவளை புரிய வச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அதே நேரம் பார்த்து ஹீரோன்னு அவனுக்கு மெசேஜ் அனுப்பி இவங்க மீட் பண்ண அந்த நதிக்கே வர சொல்றா. இந்த மெசேஜை பார்த்து அவனும் இந்த லேட் நைட்ல எதுக்கு அவ கூப்பிடறான்னு சொல்லி நேர்ல பார்க்க போகும்போதான் அவளை யாருமே கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக கண்ணாடிலாம் போட்டு ஒரு பிளாக் சூட்ல வந்து நிப்பா. இதை பார்த்து அவனுமே இது என்ன கோலன்னு சொல்லி அவகிட்ட கேட்கும் போதான் அவளும் கோவத்துல நீ காலையில ரிஜெக்ட் பண்ணதுனாலதான் நம்ம இப்ப ஃபேமஸ் ஆயிட்டோன்னு அவங்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ வந்து காலையில ரிஜெக்ட் பண்ணது நியூஸ் மொத்தமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால இவளுக்கு தான் இப்ப கெட்ட பேரு. எல்லாருமே இவளை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இதெல்லாம் பார்த்து ஹீரோவுமே உண்மையிலேயே நான் அவங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். அந்த இடத்துல என்ன தவிர நிறைய பேர் இருந்தாங்க. நீ எதுக்கு என்ன மட்டும் தான் ப்ரொபோஸ் பண்ண? ஒருவேளை உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போதான் அவளும் கொஞ்சம் டென்ஷன்ல அப்படிலாம் இல்லை நான் தெரியாம தான் அவங்ககிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்னு என்னமா சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் சைட்லேயே இவளுக்கு வந்து ஹீரோ பிடிச்சு போயிடுச்சு. ஆனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இதை வந்து அவனுக்குமே புரிஞ்சுவானாலும் உனக்கும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த நியூஸை பார்த்துலாம் கவலைப்படுற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அவளோட வாழ்க்கையில கடைசியா ப்ரொபோஸ் பண்ண பையனுமே நீயே இருக்கட்டும்னு சொல்லி அவ அங்கிருந்து போகும்போது தான் இவனும் ட்ரா பண்ணிட்டுமான்னு கேட்கான். அப்படி அவளும் கோவத்துல வேண்டான்னு சொல்லிட்டு போகும்போது இவனும் அன்னைக்கு மீறி அந்த கில்லரு ஆசிட் எடுத்துட்டு பைக்கில் வந்த போறான்னு சொல்லும் போது தான் அவளும் பயந்துகிட்ட ஹீரோ கூடயே திரும்பி வீட்டுக்கு போறா. அப்படி அவளும் நல்ல உறக்கத்தில் இருக்கும் போது தான் ஹீரோ வீடு வந்துருச்சுன்னு சொல்லி அவளை உசுப்பிட்டுட்டு இவளுக்கு தெரியாமே அன்னைக்கு இவ மிஸ் பண்ணிட்டு போன அந்த ஜெயரோமனோட லெட்டர் வந்து அவளோட பேக்ல வச்சிடறான். அதுக்கப்புறம் அவனுமே அங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவனும் அவளை சேஃபா வீட்டில் ஆக்கிட்டு அங்கிருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு போய் அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும் போது தான் ஜெயரோமன் வந்து இவளை பத்தி ரொம்பவே ஃபீலிங்ஸ் எழுதியிருப்பாங்க. இவங்க இறந்து போன அப்புறம் இவளுக்கு துணையா இருக்கிறதுக்காக தான் எப்ப பார்த்தாலுமே இவளை கல்யாணம் பண்றதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. அப்படி அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவளுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒருவேளை ஜெயரோமன் யாராச்சும் கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி அவளை அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்க. அப்பதான் இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டு ஜெயரோமனோட மகனுமே வந்து இந்த கேஸ்னால பிசினஸ்க்கு தான் ப்ராப்ளம்னு சொல்லி அந்த ஃபைலை வந்து கிழிச்சு போட்டுறான். அப்படி இவங்க ஒரு சைடு லோன்லியா கஷ்டப்பட்டு இருக்கும் போது தான் அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருது. இவ காலத்துல இவ மனுஷனா வாழ்ந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அதுலயே அவனுக்கு மொத்தம் தூக்கம் போயிருச்சு. எதனால இப்ப மனுஷனா வாழ்ந்த கனவுல வருதுன்னு அவனும் ரொம்ப குழம்பு போயிருக்கும் போதான் பார்க்குமே அந்த இடத்துக்கு வந்து ஒருவேளை இப்ப பவர் போனதுனால திருப்பியும் மனுஷனாக போறீங்களான்னு அவனுமே ஹீரோ பயன்படுத்திட்டுறான். அப்பதான் அவனும் கண்ணாடியில் பார்த்துட்டு ஆமா என்னோட மூஞ்சியுமே சுலுங்கி போயிருச்சு, உண்மையில என்ன மனுஷனாக போறேனா, எனக்கு வந்து என்னோட பவர் யூஸ் பண்ணும் அப்படின்னு அவனும் டக்குன்னு ஹீரோயினை மீட் பண்ணி அவனோட பவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அவளுமே கேட்கா எதுக்கு எப்ப பார்த்தாலுமே என்னோட கையை வந்து பிடிச்சிட்டு இருக்கேன்னு. அப்பதான் அவனும் உன்னோட கையை பிடிக்கிறது என்னோட எய்ம் கிடையாது, ஆனா உன்னை டச் பண்ணாதான் எனக்கு என்னோட பவர்ல யூஸ் பண்ண முடியும்னு அவனும் சொல்லும் போதுதான் அவள ஒரு கண்டிஷன் வைக்க எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு கப்பிள்ஸ் கிடையாது, அதனால நம்ம பிரைவேட்டா இருக்கும்போது மட்டும் நீ உன்னோட பவர் யூஸ் பண்ணா போதும், பப்ளிக் பிளேஸ்ல நீ என்ன டச் பண்ணக்கூடாது அப்படின்னு அவளும் ஒரு கண்டிஷன் வைக்கவுமே இவனும் நான் இதுக்கு என்னோட பவர் யூஸ் பண்ண உன்னோட கண்டிஷன்ல ஒத்துக்கிறேன்னு கேட்கான். அப்பதான் அவளும் அவனை திருப்பியுமே பயன்படுத்துறா. ஒருவேளை நான் சொல்ற கேட்காட்டி உன்னோட டேட்டு வந்து இருக்காதுன்னு சொல்லி அதனாலே அவளோட பேச்சு கட்டுப்பட்டு அவனும் பொது இடத்துல அவளை டச் பண்றது விட்டுறான். அப்படி இவங்க ரெண்டு பேருமே கம்பெனிக்கு போகும்போதான் ஹீரோயினுமே ஜெயரோமன் கடைசி யாரை மீட் பண்ணான்னு தெரியறதுக்காக அவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணிட்டு இருப்பா. அப்படி அவளுமே அதுக்கு ஹீரோட ஹெல்ப் கேட்கும் போதுதான் அவனுமே இந்த சிசிடிவியை பார்க்கறத விட்டுட்டு டைரக்டாவே அந்த கில்லர் யாருன்னு இவனே கண்டுபிடிச்சு தர்றதா சொல்றான். அப்பதான் அவளும் ஷோக்கில் உன்னோட பவர் வச்சு அந்த கில்லரையும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு இவ கேட்கும் போது அவனும் கண்டிப்பா என்னால கண்டுபிடிக்க முடியும், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் எப்ப நினைச்சாலும் என்னோட பவர் எனக்கு யூஸ் பண்ண முடியணும், அதனால நீ என்கிட்ட போட்ட கண்டிஷனை மொத்தமா உடைச்சிரு, அதுக்கு நீ ஓகேனா நான் வந்து அந்த கில்லரை கண்டுபிடிக்க அப்படின்னு இவனும் சொல்லும் போதுதான் அவளும் முதல்ல அந்த கில்லரை நீ கண்டுபிடின்னு சொல்றா. அப்பதான் அவனும் என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி அவளை டச் பண்ணி அந்த கில்லரை கண்டுபிடிக்க பார்க்கும் போதுதான் அந்த கில்லர் இருக்கிற இடத்துக்கு இவனால போக முடியல.
இதுலயே அவனும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி என் பவர் ஏன் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அங்கே டிஸ்டன்ஸ் இருக்க ஒரு பேனாவை கிட்ட வைக்கும் போது தான் அது மட்டும் டக்குன்னு இவன் கைக்கு வருது. அப்பதான் இவனும் ஒரு குழப்பத்தோடைய அப்புறம் அந்த கில்லர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போகமில்லைன்னு சொல்லி இவங்க ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குற வேற ஸ்டாஃபோட இடத்துக்கு போவான். அப்போ இவனோட பவர் ஒர்க் ஆகி இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுமே இவளை கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது தான் எதனால அந்த கில்லரை மட்டும் கண்டுபிடிச்சு போகமில்லைன்னு இவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினுமே கேட்கா, அப்போ உனக்கு ஒருத்தனோட ஃபேஸை பார்த்தா தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னா ஒருவேளை அந்த கில்லர் என்னமாச்சும் மாஸ்க் யூஸ் பண்ணியிருப்பானான்னு இவளுமே கரெக்டாக கெஸ் பண்ணிடுறா. அப்போதான் அவனுக்கும் புரிய வருது அந்த கில்லரோட ரியல் ஃபேஸை பார்க்காதனால தான் இவனுக்கு அவங்கிட்ட போகமில்லைன்னு. அதுக்கப்புறம் இவங்களுமே திருப்பி ஒர்க்குக்கு போகும்போது தான் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஹீரோ இப்போ புதுசாக சேர்ந்ததுனால இன்னைக்கு நைட் அவனுக்கு வந்து பார்ட்டி தரதா சொல்கிறாங்க. அப்படி அவனுமே போகலாமா வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இவங்க கூட நைட்டு பார்ட்டிக்கு போனால் ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போய் நிறைய டைம் வந்து இவனால் அவனோட பவரை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அப்படி அதை நினச்சிக்கிட்டு அவனும் பார்ட்டிக்கு வர்றதை ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒர்க் முடிஞ்ச அப்புறம் இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்டேயுமே சொல்லி அவளையுமே பார்ட்டிக்கு வர சொல்லும் போது தான் இவங்க 2 பேருமே அங்கே வேலை பார்க்குறவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுமே ரொம்ப ட்ரிங்க் ஆன அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட கோவமா கேட்காங்க, எதனால அன்னைக்கு இவங்க போஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணப்போ ஹீரோ வந்து ரிஜெக்ட் பண்ணதை கேட்காங்க. அப்பதான் அவனும் உங்களுக்கெல்லாம் ஒரு பன்னி கறி பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க பண்ணியவே மேரேஜ் பண்ண ரெடி ஆயிடுவீங்களான்னு ஹீரோயினை பத்தி கலாய்க்கும் போதான் அவளுமே சரியான கோவத்துல ஒரு பன்னி என்னையும் கம்பேர் பண்ணி பேசுறேன்னு சொல்லி அவ அங்கிருந்து எந்திச்சு போயிடுவா. இதை பார்த்து ஹீரோவுமே பின்னாடி போய் இப்பயும் நீ என்னோட பவர் யூஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அவகிட்ட கோவமா பேசும் போதான் அவளுமே எதுக்கு அந்த மாரி இவளோட இமோஷன் கூட எல்லாம் விளையாடி அந்த மாரிலாம் பேசுனேன்னு அவங்கிட்ட கோவப்படுறா. அப்பதான் அவனும் கோவத்துல அவங்ககிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுவான். அதே டைம்னு பார்த்து இதுக்கு முன்னாடி ஹீரோ அடிக்க வந்த கூட்டம் வந்து இன்னைக்கு ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளுறக்கா வருவாங்க. அப்பதான் இவனும் தோஹி கிட்ட சண்டை போட்டுட்டு தனியா வந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்க எல்லாருமே பாத்துறான். அதுலயே அவனும் பயத்துல இவங்கிட்ட பவர் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு மாரியே அவங்க எல்லாருமே பேப்பர்ல பிடிச்சு போடட்டுமான்னு சொல்லி இதுலயே அவங்களும் பயந்துவானாலும் நம்ம ஹீரோ ரொம்ப நேரமா பேசிட்டு தான் இருக்கான். இவன் எதையுமே செஞ்ச மாரி இல்ல. அதுலயே அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது, ஒருவேளை இவன் கிட்ட பவர் இல்லையான்னு சொல்லி. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினுமே ரொம்ப நேரமா ஹீரோ காணன்னு சொல்லி கொஞ்சம் கோவம் தெளியுமே அவங்கிட்ட ஃபோன் போட்டு எங்க இருக்குன்னு கேட்கும் போதுதான் அவனும் ஃபோன் எடுத்துட்டு இவ இருக்கிற இடத்த சொல்றக்கா வர்றான். ஏன்னா அவகிட்ட இருந்தா தான் இவனால பவர் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வில்லங்களுமே சும்மா இருக்காம ஹீரோ போட்டு அடிக்கும் போதுதான் இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுவது இவங்கிட்ட சுத்தமா பவர் இல்லைன்னு. அதுலயே ஒரு பெரிய கம்பு எடுத்து ஹீரோவோட தலையில அடிச்சு அவன் தலை ஃபுல்லா ரத்தமா வருது. அப்படி அவனும் செத்துட்டான்னு சொல்லி இருக்கும் போதுதான் கரெக்ட் இவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு ஹீரோயினுமே அங்க வந்துடுறா. அதுக்கப்புறம் அவள் இவங்கெல்லாம் பார்த்து ஒழுங்கு மரியாதை நிறுத்தாட்டி அவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணி கொண்டுருவேன்னு இவ்வளோ ஒரு துப்பாக்கி பிடிச்சு பயன்படுத்திட்டு இருக்கா. அப்பதான் அவங்க எல்லாருமே பக்கத்துல இருந்து ஏமா பொண்ணு விளையாட்டு துப்பாக்கி வச்சு பயன்படுத்துறியா அப்படின்னு இவங்களை அடிக்கிற போது தான் ஹீரோயினுமே அந்த துப்பாக்கி வச்சு இவங்க எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு போவா. அப்பதான் தெரிய வருது அது வெறும் வாட்டர் கன்னுன்னு. அப்படி அவளும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் நேரா ஹீரோ கிட்ட போய் அவளோட கையை கொடுப்பா. அப்படி அடுத்த செகண்ட் ஹீரோவோட ரத்தம் எல்லாம் அழிஞ்சு போய் திருப்பி அவன் ஹெல்த்தி ஆயிடுறான். ஏன்னா இவனோட பவர் யூஸ் பண்ணி இவனோட காயத்தை எல்லாம் போக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க செத்தீங்களான்னு சொல்லி அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ டான்ஸ் ஆட வைக்கான். எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஆக்ஷன்ல இறங்குன்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டு இவங்களெல்லாம் அடிச்சு போடலான்னு சொல்லி ஹீரோவுமே அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதான் இதை வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த கில்லருமே பார்த்துக்கிட்டு ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ற வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு வந்து தெரியாது ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணும் போதெல்லாம் இது எந்த கேமராலுமே ரெக்கார்ட் ஆகாது, எல்லாமே வெறும் புள்ளி புள்ளியா தான் தெரியும். அது தெரியாம கில்லரும் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அடிச்சு போடும் போதுதான் கடைசியில இவ கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே இவனுக்கு வந்து ஒரு செகண்ட்ல இவளை ரொம்பவே பிடிச்சு போகுது. அதுலயே அவனும் கொஞ்சம் டென்ஷனா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே நின்றுட்டு இருந்தா இவன் மேல காதல விழுந்துருவான்னு சொல்லி அவனும் பயத்துல அங்கிருந்து போகும்போதான் ஹீரோயினுமே பின்னாடி போயிட்டு எதுக்கு டக்குன்னு ஒண்ணுமே சொல்லாம கிளம்பி வந்துட்டேன்னு கேட்பா. அப்பதான் அவனும் இவளை பார்த்தா என்னென்னமோ தோணுன்னு சொல்லி அவனை ஐ கான்டாக்ட் கூட வைக்காம அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் இவளுக்குமே இது புரிஞ்சு போய் அவனை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை இவன் மேல ஃபீலிங்ஸ் வந்ததுனாலதான் அவன் வெக்கப்பட்டு அங்கிருந்து போயிட்டானு சொல்லி அப்படி அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவளோட ஆட்டிடியூட்லாம் விட்டு கொடுத்து அவங்கிட்டே நேர்ல போய் கேட்கலான்னு டிசைட் பண்றா. அதே நேரம்னு பார்த்து ஹீரோமே நம்ம எதுக்கு அவன் மேல காதல் விழுந்தான்னு சொல்லி இவங்கிட்டே கோவமா பேசிட்டு இருக்கான். அதே நேரம் பார்த்து ஹீரோயினுமே இவனை பாக்குறதுக்கு அங்க வரும்போதுதான் அவளுமே இவனோட ரூமில் இருக்கிற டீமனை பத்தியில ஒரு புக் எடுத்து பார்க்க போவா. அப்பதான் ஹீரோ குளிச்சுட்டு அங்க வந்துட்டு என்னோட அனுமதி இல்லாம எதுக்கு இதெல்லாம் தொடறேன்னு அவகிட்ட கோவமா பேசிட்டு இருப்பான். அப்பதான் இவளும் ஒருவேளை இவன் மேல இவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சான்னு கேட்க போமாதான் அந்த நேரம்னு பார்த்து ஹீரோமே வெளியே பார்க்கும் போது காயிங் வந்து எல்லாத்தையும் ஒட்டி கட்டிட்டு இருப்பா. அப்பதான் அவனும் நீ இருக்கிறது தெரிஞ்சு வச்சுன்னு சொல்லி அவனுமே அவளை உள்ள கூட்டிட்டு வந்து எதுக்கு நாங்க பேசுற ஒட்டு கேட்க
இருக்கான்னு கேட்கான். அப்பதான் அவளு ஹீரோயினுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் லவ்வர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்து கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்ணும் போது தான் அவனுமே முதல்ல போய் நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி காவிங் அங்கிருந்து அனுப்பி வைக்கான். அப்பதான் இவளும் இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறத பார்த்து ஜெலஸ் ஆகி இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன் கேட்கும் போதான் அவனும் நீ முதல்ல வந்த விஷயத்த மட்டும் பேசுன்னு அவகிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே பேசுறான். அப்பதான் இவளுமே ஜஸ்ட் எதுக்காக அந்த ஃபைட்டு முடிஞ்ச அப்புறம் நீ பேசாமே போனேன்னு கேட்கறக்காக தான் வந்தேன்னு சொல்லுவா. அப்பதான் அவனும் அவகிட்ட போய் சொல்லுவான் இவன் மூஞ்சியை பார்க்க பிடிக்காதனாலதான் அவன் எரிச்சல் அங்கிருந்து கிளம்பிட்டான்னு. அப்பதான் அவளும் கோவத்துல அப்ப நான் தான் உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு அவகிட்டே கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் இவனும் கொஞ்சம் ஃபீலிங்ஸா அவளே பார்த்துட்டு இருக்கான். என்னதான் வெளியே அப்படி அவன் சொன்னாலுமே அவனுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. அதை இவனால ஒத்துக்கிறோம் இல்ல, அதான் இப்ப பிரச்சனை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவனுமே எப்பயும் போலே அவளை கம்பெனியில கொண்டாக்கும் போதுதான் இவங்க 2 பேரும் நேற்று சண்டை போட்டனால அங்கிட்ட இங்கிட்ட பேசிக்கவே மாட்டாங்க. அப்படி அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ நேத்து கோவமா இருக்கிற பார்த்து இவனுக்கு என்னமாச்சு பிரச்சனையான்னு சொல்லி அசிஸ்டன்ட் பார்க்கும் ஒரு ஹெல்மெட்லாம் போட்டு ஹீரோ கண்டுபிடிக்காத மாரியே ஹீரோயினோட கம்பெனிக்கு வருவான். அப்படி இவனுமே ஹீரோ எங்க இருக்குன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்கும் போதுதான் இவன் ஹீரோயினுக்கு பின்னாடி போற பார்த்துட்டு அவளோட செக்ரட்டரியுமே அந்த கில்லர் தான் சொல்லி ஓடி பார்க்கே அடிச்சு போட்டுறா. இதை பார்த்து ஹீரோ பயந்துக்கிட்டு இவளத்தான் யாரோ கொள்ளாரான்னு சொல்லி அவனுமே ஹீரோயினை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்கிறது இவனோட அசிஸ்டன்ட் பார்க்குன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவனும் பக்கத்துல போய் நமக்கு தெரிஞ்ச பயந்தான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் தனியா பேசுவான். எதுக்கு இந்த மாரி ஹெல்மெட்லாம் போட்டு வந்தேன்னு சொல்லி. அப்பதான் பார்க்கும் நேத்து கொஞ்சம் மூட் அவுட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் என்ன ஏதுன்னு பார்க்க வந்ததா சொல்லுவான். அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஹீரோயினுமே செக்ரட்டரி கூட்டிட்டு பார்க்க தெரியாம அடிச்சதுக்கு செக்ரட்டரி கிட்ட சோரி ஏக்க சொல்லுவா. அப்படி அவங்களுமே சோரி ஏக்கும் போதுதான் பார்க்கும் அதெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லி இவனோட பேரு பார்க் ஃபார்க்யூ அதை மட்டும் கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்லுவான். அப்பதான் செக்ரட்டரியும் பார்க் ஃபார்க்யூன்னு சொல்லாம வேற கெட்ட வார்த்தையில அவனை திட்டி விட்டுறாங்க. அப்படியே இவங்க 2 பேருக்கும் சண்டை முத்தி போகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே ஒரு மீட்டிங்கு போகும்போதான் அங்க சேர்மனோட மகன் ஹீரோயின் இப்ப யாரையுமே கல்யாணம் பண்ணாதனால அந்த போஸ்ட்டுக்கு இவன் எல்லார்கிட்டையும் ஓட்டு கேட்டு இவனே சேர்மேன் ஆயிடுவான். இவனோட பேரு மின். அப்பதான் மீட்டிங் முடிஞ்சு மின்னுமே பக்கத்துல ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சா மட்டும்தான் உனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்குன்னு இவனுமே கொஞ்சம் கலாய்ச்சிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் இவனை மாரி கெட்ட ஆளுங்களுக்குலாம் இந்த போஸ்ட் போக்கடான்னு சொல்லி அவளும் டக்குன்னு இதுக்கு முன்னாடி சேர்மன் இவளை ஃபிக்ஸ் பண்ண அந்த பிளைண்ட் டேட் பையனை பார்க்கறக்காக போறா. அப்படி யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி முதல்ல அந்த சேர்மன் போஸ்ட்ல உட்காரணும்னு இவளும் அந்த பையனை பார்க்க போகும்போதான் இதெல்லாம் நம்ம ஹீரோவும் ரொம்பவே கோவத்துல பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுமே ஹீரோயின் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட ரொம்பவே வலிஞ்சு பேசிட்டு இருப்பான். அப்படி அவளோட கையை விடாம ரொம்ப நேரம் டச் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் ஹீரோ பார்த்து சரியான ஜெலஸ் ஆகுது. அப்பதான் ஹீரோயினுமே இவ எந்த மாரி டைப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாளைக்கு இவங்களோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவா. இதெல்லாம் பார்த்து ஹீரோ சரியான கடுப்புல எதுக்கு டக்குன்னு இவனை கல்யாணம் பண்ற ஒத்துக்கிட்டேன்னு கேட்பான். அப்பதான் அவளும் நீ தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே, அப்புறம் நான் யாரை கல்யாணம் பண்ண உனக்கு என்ன அப்படின்னு இவளும் கொஞ்சம் எடுத்து வரி பேசுவோமே. அவனும் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இவ கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இவங்களும் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதான் ஹீரோயினுமே யாரோ ஃபோர்ஸ் பண்ணித்தான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாரி அவ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பா. அப்பதான் இதெல்லாம் ஹீரோ பார்த்து கோவத்துல நீயே தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கிற ஒத்துக்கிட்ட, இப்ப எதுக்கு என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, நான் கோவப்படணும் தானே அப்படின்னு இவனும் கேட்கும் போதான் நான் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா உனக்கு என்னன்னு இவங்கிட்ட கோவமா பேசுறா. அப்பதான் அவன் இதெல்லாம் பார்த்து சரியான கடுப்புல உனக்கு அந்த கில்லரை பயந்தானே நான் தேவைப்படுன்னு சொல்லி அந்த கில்லர் இப்பயே கண்டுபிடிக்கலான்னு ஹீரோ அவளை கூட்டிக்கிட்டு இவனை கொல்ல வந்த கேங் கிட்ட போறான். அப்பதான் அந்த போஸுமே தனியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோமே அந்த கில்லரோட வரைபடத்தை காமிச்சிட்டு இவனை மரியாதையா கண்டுபிடிச்சுதான்னு கேட்பான். அப்பதான் அவனுமே நீ சொல்றதுக்கு நான் கேட்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட கோவமா பேசும்போது இவனும் ஹீரோயினை டச் பண்ணி அவனோட பவர் வச்சு அந்த போஸை கொல்றக்கா பார்ப்பான். அப்பதான் இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் பயத்துல எதுக்கு இந்த மாரி ரொம்ப கோவமா ஆட்டிடியூட் காமிக்கேன்னு சொல்லி அவளுமே கையெடுக்க பார்க்கும்போது தான் ஹீரோவும் இவன் மேல இருக்கிற கடுப்புல அவளோட கையை விடாம அவனை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு கட்டத்துல ஹீரோயினுமே பார்க்க முடியாம அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போதான் அந்த சான்ஸ்னு பார்த்து அந்த கேங்கோட போஸுமே அங்க இருந்து போயிடும். அப்பதான் இவனும் கடுப்புல உன்னை ஹெல்ப் பண்ணத்தானே நான் பார்த்தேன், உனக்கு அந்த கில்லரை கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இவனும் கோவப்படும் போதுதான் அவளுக்குமே புரிஞ்சு போகுது இவ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னனாலதான் இவன் கோவப்படுறான்னு. அப்படி அதை பத்தி இவளும் கேட்கும் போதுதான் இவனுமே அதெல்லாம் கண்டுக்கிறாத மாரி இனிமே என்னோட பவர்க்காகலாம் உனக்கு பாடி கார்டெலாம் இருக்க முடியாதுன்னு அவனும் கோவத்துல இனிமே இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடும். அப்படி அந்த கவலையிலேயே ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போகும்போதான் அந்த கில்லர் இன்னைக்கு ஹீரோ இல்லாத பார்த்து இவளை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே வந்துடுறான். அப்படி இவளும் பாஸ்வேர்ட்லாம் அடிச்சு ரூமுக்குள்ள போய் உட்காந்துருக்கும் போதுதான் அந்த நேரம்னு பார்த்து வெளியே தன்னாலேயே மியூசிக் பிளே ஆகுது. இந்த சவுண்டை கேட்டு அவளும் பயந்து போய் அங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி வெளியே போய் பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா மியூசிக் மட்டும் பிளே ஆகிட்டே இருக்கு. இதுலயே அவளும் பயந்து போய் நிற்கும் போதுதான் பின்னாடி அந்த கில்லரும் இவளை மயக்கம் அடைய வச்சிடறான். அந்த நேரம் இவளோட எமர்ஜென்சி நம்பருக்கு டக்குன்னு கோலுவும் போதுதான் கரெக்டா இது நம்ம ஹீரோக்குமே போயிருது. ஏன்னா இவனோட நம்பருமே அவ சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கா. அப்படி அவனும் அவளுக்கு என்னமாச்சு ஆபத்தாயிருச்சான்னு சொல்லி பயத்திலேயே அங்கிருந்து போகும்போதுதான் அதே டைம் இவளும் கண்ணார்ந்து பார்க்கும் போது
அந்த கில்லர் வந்து பில்டிங் மேலே இவளை கொல்றக்காக கெட்டி போட்டிருப்பான். அப்படி அவளும் பயத்திலேயே ப்ளீஸ் என்ன ஒன்றும் பண்ணிடாதுன்னு கெஞ்சும் போது தான் இவ பயத்தில் துடிக்கிறது அந்த கில்லரும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் அந்த துணியை மெதுவாக வெட்டி அவ சாவறத துடிக்க துடிக்க பார்த்துட்டு இருக்கும் போது தான் கரெக்ட் அந்த டைம் பார்த்து ஹீரோமே இவளுக்கு என்னாச்சுன்னு பயந்து போய் டக்குன்னு இவளோட வீட்டுக்கு வந்துடுறான். அப்பதான் யாரோ வர்ற பார்த்து இந்த கில்லருமே சைடில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுமே அந்த துணி மொத்தமாக கிழிஞ்சு அவளும் சாக போகும்போது தான் குவோன்னு அந்த இடத்துக்கு வந்து இவளை வந்து காப்பாத்திடுறான். இதை பார்த்து அவளும் இமோஷனலா அவனே பார்த்துட்டு இருக்கும் போது தான் 2 பேரும் ரொமான்டிக்காவே செத்து போங்கன்னு சொல்லி அந்த கில்லரும் ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுறான். அப்படி இவங்க 2 பேருமே அங்கிருந்து கீழே விழுகும் போது தான் ஹீரோமே அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு உயிர் வருது. அப்படி அவளும் அந்த பயத்துல ஹீரோ ஹக் பண்ணி அழுதிட்டு இருக்கும் போது தான் இந்த எமர்ஜென்சி மிஸ் காலை பார்த்து சியோக்குமே அவளை பார்க்கறதுக்கு அங்க வர்றான். அப்பதான் இவங்க 2 பேருமே இந்த மாதிரி ஹக் பண்ணியிருக்கிற பார்த்து அவனும் கொஞ்சம் இமோஷனலா சைட்ல நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே ஒன்னா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி அவளுமே ரொம்ப பயத்துல இருக்கும் போது தான் சியோக்குமே வெளியே அந்த துணி கட்டி இருக்கிற பார்த்துட்டு எப்படி அங்கிருந்து இவளை காப்பாத்தினேன்னு ஹீரோ கிட்ட கேட்கான். அப்பதான் அவனும் அதை சொல்ல போன இவனோட பவரை பத்திலாம் சொல்ல வேண்டி வரும்னு சொல்லி உனக்கு தேவைன்னா அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு இவனும் சியோ கிட்ட உண்மையை சொல்ல மாட்டான். இதுலயே அவனுக்கு சரியான கடுப்பாது. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போதுதான் இவள் அந்த கில்லர் கொல்ல பார்த்த நினைச்சு ரொம்பவே பயந்து போய் அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அந்த இடத்துக்கு சியோக்கம் வந்துட்டு இப்ப எதுக்கு ரூமை விட்டு வெளியே வந்தேன்னு அவகிட்ட கேட்கும் போதுதான் அவளுமே பயத்துல அந்த கில்லர் இவளை கொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தா சொல்லுவா. அப்படின்னா அவனோட குறிக்கோளை இவளை கொல்றதான்னு இவளுக்கும் புரிஞ்சு போகுது. அப்படி அதெல்லாம் எதனாலும் தெரியாம இவளும் ரொம்ப குழம்பு போயிருக்கும் போதுதான் இவளோட நிலைமையை பார்த்து சியோக்கும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு அவன் கேட்கான். அப்படி இவன் டக்குன்னு சொல்லுமே அவளுக்கு ஒன்றும் புரியாம இருக்கும் போதுதான் அவனுமே ரொம்ப நாள் இவளை லவ் பண்ண விஷயம்லாம் சொல்லிட்டு இனிமே உன் வாழ்க்கையில எப்பயுமே நான் துணையா இருப்பேன்னு அவனுமே ப்ரொப்போஸ் பண்றான். அப்பதான் இங்க ஒரு ப்ரொப்போஸ் நடக்கிறத பார்த்து ஹீரோமே அந்த இடத்துல வந்து உனக்கு வேணா என்ன கல்யாணம் பண்ணலான்னு அவனுமே ப்ரொப்போஸ் பண்றான். அப்படி ஹீரோவும் டக்குன்னு எதுக்கு ப்ரொப்போஸ் பண்றான்னு இவளுக்கும் புரியாம இவங்க 2 பேருக்குமே யோசிச்சுட்டு அப்புறம் பதில் சொல்றேன்னு அவ அங்கிருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு அவளுமே யாருக்கு ஓகே சொல்லான்னு கன்ஃபியூஸ் ஆயிருப்பா. அதே நேரம் பார்த்து சியோக்கும் அவளை பார்க்கறக்கா கம்பெனிக்கு வரும்போதான் இவங்க 2 பேருமே உள்ள சிரிச்சிட்டு இருக்கிற பார்த்து வெளியிருந்து ஹீரோக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகுது. அப்படி என்ன அந்த மாதிரி காமெடி அடிச்சுட்டான்னு சொல்லி அப்பதான் உள்ள பாத்தீங்கன்னா சியோக்கும் சின்ன வயசுல இருந்து நம்ம எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோன்னு அவங்க சைல்ட்ஹுட் லைஃபை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் சியோக்கும் நேத்து சொன்னதுக்கு இவளோட பதில் என்னன்னு கேட்பான். இதை பார்த்து அவளும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் போதுதான் இவனும் ஃபோர்ஸ் பண்ற காலம் வரல சும்மா ஒரு ஃப்ளோல தான் கேட்டேன்னு சொல்லுவான். அப்பதான் அவளும் நிறைய யோசிச்சு பார்த்துட்டு இருந்து இவனை ஒரு ஃபேமிலியா பார்த்தனால இப்போ ஹஸ்பண்டா பார்க்க முடியலன்னு அவளும் புரியும்படியா அவனுக்கு வந்து எடுத்து சொல்லுவா. அதுலயும் அவனும் கொஞ்சம் அப்செட்டா அதுக்கு என்ன நம்ம பழைய மாதிரியே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி இவங்க 2 பேருமே அந்த டாபிக் அங்கேயே விட்டுருவாங்க. அப்படி அடுத்த சீன் காமிச்சா ஹீரோனோட கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பையன் யாருன்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்காங்க. கம்பெனியில் ஒர்க் முடிஞ்சிட்டு ஹீரோவும் அவளை ட்ரா பண்ணுறக்கா போயிட்டு இருக்கும் போதான் அவனுமே நம்ம ஏன் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு 2 பேருக்குள்ளேயுமே ஒரு டீல் வருது. அப்படி பப்ளிக்கு இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ண மாரி அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த சேர்மன் போஸ்ட் அடைக்கும். அப்படி இவளை கல்யாணம் பண்ணா ஹீரோக்கும் எப்பயுமே இவ கூட இருந்து அவனோட பவர் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதனாலே 2 பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் வந்து எப்போ முடிய வருதுன்னா ஹீரோக்கும் அவனோட பவர்ஸ் திருப்பி கிடைக்கும் போதும் அதேமாரி ஹீரோயினை கொலை பண்ண பார்க்குற அந்த கில்லரை கண்டுபிடிக்கும் போது தான் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆகுது. அப்படி இவங்க 2 பேருக்குமே ஒரு டீல் வச்சு தான் இவங்களுமே இப்போ கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி இவளோட கல்யாணத்துக்கு அந்த சேர்மனோட ஃபேமிலி மொத்தமே வரும்போது தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறத சேர்மனோட பேரனுமே ஒரு மாதிரி டெவில் லுக்லேயே ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் தான் மின்னோட மகனும். அப்படி இவங்களும் மேரேஜ் முடிஞ்சு வெளியே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணனால செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பார்க்குமே கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோமே அவளோட வீட்டுக்கு மொத்தமாக ஷிஃப்ட் ஆகும்போது தான் நாளைக்கு அவனோட லக்கேஜில் இங்கே கொண்டு வரலான்னு அவனும் பிளான் பண்ணியிருக்கான். அப்போ தான் ஹீரோயினும் கல்யாணத்தில் வச்சு அந்த டொக்கிங் வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருந்தான்னு இவங்கிட்ட சொல்லும் போது அப்போ ஒருவேளை அந்த கில்லருக்கு பின்னாடி இவன் தான் இருப்பானான்னு சொல்லி இவங்க 2 பேருமே அந்த டொக்கிங்கை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்போ தான் அவனும் வெளியே கராட்டெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் ஒரு லாக்கரை செக் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் அந்த கில்லர் வந்து நம்ம ஹீரோ அன்னைக்கு ஃபைட் பண்ண வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த லாக்கரில் வச்சிருந்துருப்பான். அப்படி அதில் என்னமாச்சு இருக்கான்னு சொல்லி டொக்கிங்க தேடி பார்க்கும் போது தான் இவங்க 2 பேருமே டிஸ்டன்ஸ்ல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போதான் இவனுக்கு ஒரு கட்டத்தில் யாரோ ஃபாலோ பண்ணுறமே தெரியும் போது ஹீரோவுமே டக்குன்னு அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்கேருந்து போக பார்ப்பான். அப்போதான் இவனோட பவர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்கி. இது எதனாலும் தெரியாமல் அவனு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் போது தான் டொக்கியுங்குமே இவனை யார் ஃபாலோ பண்ணுறான்னு தெரியறதுக்காக கரெக்டாக இவங்க முன்னாடி வந்து நிற்கான். அப்போ தான் ஹீரோக்கு என்ன செய்யணும் தெரியாமல் டக்குன்னு இவங்க மூஞ்சே பார்க்காம இருக்க ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அப்படி அவனும் பார்க்கும்போது தான் யாரோ கிஸ் பண்ணுற பார்த்து அவனுமே கண்டுக்கிறாம அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவனும் அவன் நம்மளை பார்க்காம இருக்கத்தான் இந்தமாரி கிஸ் பண்ணேன்னு பேசி அவளை புரிய வைக்கும் போது தான் அவளுமே கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் அந்த டொக்கியுங்க அங்கேருந்து போகும்போது தான்
ஹீரோயினுமே வெளியே போய் அந்த லாக்கருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறா. அதே டைம் ஹீரோவும் அந்த இடத்துல பார்க்கும் போது தான் இவங்க கிஸ் பண்ண ஒரு போட்டோவை அங்கே எடுத்து வச்சிருக்கு. ஏன்னா அது கப்பல்ஸ் போட்டோ எடுக்கிற இடம். அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை எடுத்து அவன் நைஸாக அவன் பாக்கெட்டில் வச்சிடறான். ஏன்னா இவனுக்குமே அவளை பிடிச்சிருக்கு. அப்படி இவங்க ரெண்டு அந்த லாக்கரில் அவன் என்ன பார்த்தான்னு தெரியாம ரொம்பவே குழம்பு போயிருக்கும் போது தான் பின்னாடி கடவுளுமே இவங்களை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் அந்த விதி திருப்பியுமே வரப்போகுதுன்னு சொல்லி இதை பார்த்து அவனும் ஒன்றும் புரியாமல் இருக்கும் போது தான் ஹீரோயினுமே இவனுக்கு இந்த லேடியே தெரியுமான்னு கேட்கா. அப்போதான் அவனும் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பார்த்தா சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போகும்போது தான் கடவுளுமே இவங்க போகிறத பார்த்துட்டு உங்க விதி யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோமே வீட்டுக்கு இவனோட பவர் ஏன் ஒர்க் ஆகும் போச்சுன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சு அவன் நிறைய டைம் அவனோட பவர் யூஸ் பண்ணி பார்க்கான். ஒருவேளை இவன் பவர் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் இருந்தனால தான் அந்த டயத்தில் ஒர்க் ஆகலேன்னு. அதனால இவளை டச் பண்ணி எப்பயுமே அவன் பவர் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கான். அப்பதான் அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட லக்கேஜ் எல்லாமே பார்க் அந்த இடத்துக்கு கொண்டு வர்றான். இதை பார்த்து ஹீரோயினும் இவளை லக்கேஜில் வைக்க இங்கே இடலன்னு அந்த லக்கேஜ் எடுத்துட்டு வெளியே போக சொல்லும் போது தான் அவனும் கோவத்தில் உன்னோட வீடு சிறுசா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்னு அவகிட்ட சண்டை ஓட்டிட்டு இருக்கான். அப்பதான் இவளும் என்னோட வீடு பெருசு தான், ஆனா உன்னோட லக்கேஜ் தான் பெருசுன்னு சொல்லி அந்த லக்கேஜ் கூடிய இவனுமே வெளியே அனுப்பி வைக்க. ஏன்னா அந்த லக்கேஜ் இல்லாம இவன் வந்தா மட்டும்தான் உள்ள ஏத்துவான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனுமே கோவத்துல நீ திருப்பி என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டா தான் வருவேன்னு கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்னு பார்த்து சியோக்கு ஹீரோயினை பார்க்கறக்கா வீட்டுக்கு வர்றான். அப்படி அவனு ஹீரோ மேல டவுட் இருக்கறனால காலத்துல இருந்தே ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவனோட கொஞ்சம் ப்ரூஃப் எடுத்து காமிப்பான். அப்பதான் இதை பார்த்து ஹீரோயினுமே பயந்துட்டு ஒருவேளை இவன் டீமன் இவன் கண்டுபிடிச்சிருவானு அவளுமே பார்க்கறக்கு அவன் தாத்தா மீறி இருக்கான்னு எப்படியாச்சும் பேசி சியோவை டிஸ்ட்ராக்ட் பண்ண நினைப்பா. அப்பதான் அவனும் அதை ஏத்துக்கிறாம உண்மையிலேயே இது அவன் உனக்கு தெரியலையா அப்படின்னு இவனும் கேட்கும் போதுதான் அவளுமே எப்படி காலத்துல இருந்து ஒரு மனுஷன் வாழ முடியும்னு அவங்கிட்ட போய் சொல்லி தப்பிக்க பார்க்க. அதுக்கப்புறம் இவனுமே வெளியேறும் போதுதான் அங்க ஹீரோ இருக்கிற பார்த்துட்டு இவங்கிட்ட நேரில் பேசலான்னு சொல்லி ரெண்டு பேருமே வெளியே ட்ரிங்க் பண்ண போறாங்க. அப்பதான் சியோக்கும் நீ வேம்பையாரான்னு கேட்கும் போது அவனும் கோவத்துல நான் ஒன்னும் ரத்தத்தை குடிக்கிற கொசுலாம் கிடையாதுன்னு வேம்பையாரை கலாய்ச்சிட்டு இருக்கேன். அப்பதான் இவன் இப்படி பேசுற பார்த்து சியோக்கும் கடுப்புல ஒரு நாள் நீ யாருன்னு உண்மையிலேயே கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அவனும் வான் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். அதே நேரம் காயிங்கும் ஹீரோ தோஹியை கல்யாணம் பண்ணனால இவ ரொம்பவே கவலையில ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் இவளோட பாஸ்ட்ல நினைச்சு பார்க்க சின்ன வயசுல இவளோட அப்பா டார்ச்சர் பண்ணும்போது ஹீரோ தான் அந்த ஆளுகிட்ட இருந்து இவளை காப்பாத்திருப்பான். அப்படி அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அன்னையிலிருந்து இவனை நான் காதலிச்சுட்டு இருக்கேன்னு ஹீரோ பத்தியே நினைச்சிட்டு போதையில வரும்போது தான் அங்க ரெண்டு மூணு பசங்க இவகிட்ட வம்பு இழுக்காங்க. அப்பதான் இவளுமே கோவத்துல அவங்களை அடிக்கும் போது அந்த பசங்களும் திருப்பி இவள் அடிக்கலான்னு வரும்போது தான் அந்த இடத்துல ஹீரோ இவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுறான். ஏன்னா இதுக்கு பக்கத்துல தான் சியோ கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தான். அப்படி அவனுமே அவளை காப்பாத்தி திருப்பி வீட்டுக்கு கூட்டுவோமா தான் இவளுமே கண்டிப்பா இவன் காப்பாத்து வருவான்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. அப்படி இதை பார்த்து அவனும் கண்டுக்கிறான். போகும்போது தான் காயிங்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உண்மையிலே கல்யாணம் முடிஞ்சான்னு அவ கொஞ்சம் ஃபீலிங்கா கேட்பா. இதுக்கு அவனும் ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்கும் போதுதான் பார்க்குமே அவளோட ஆறுதலுக்கு பதில் சொல்லிட்டு போன்னு சொல்லுவான். அப்பதான் அவனும் இவனோட பவர் திருப்பி கிடைக்கிறதுக்காக தான் அவ கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறதா உண்மையெல்லாம் சொல்லிடுவான். அப்பதான் அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதுக்கப்புறம் குவானுமே திருப்பி ஹீரோனோட வீட்டுக்கு போகும்போதான் இவன் போன அடுத்த செகண்டே அந்த கில்லர் இவனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான். அப்படி எல்லாரும் தூங்கின டைம் இவனுமே ஹீரோட ரூமுக்குள்ள போந்து அங்க இருக்கிற டீமன் புக்கை எடுத்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கறதுக்காக ஒரு மைக்குமே ஃபிட் பண்ணிட்டு போயிடுறான். இதெல்லாம் தெரியாம ஹீரோவும் திருப்பி வீட்டுக்கு வரும்போதுதான் ஹீரோயினுமே இவனுக்காக தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து அவனும் பயத்துல அப்படியே ஸ்டன்னா இருக்கும் போதுதான் உனக்கு இப்பதான் வீட்டுக்கு வரணும்னு தோணிச்சான்னு அவளுமே கோவத்துல இவங்கிட்ட பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குமே பேசி சொல்வாய். ஹீரோவும் அன்னைக்கு நைட் ஃபுல்லா இவனோட சார்ஜ் ஏத்தணும்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சுக்கிட்டே படுத்து உறங்குவான். அப்படி அடுத்த நாள் அது. ஆனா இந்த நாள் ஹீரோயினுக்கு மொத்தமே கெட்ட பேர் வாங்கி தருது. ஏன்னா நியூஸ் ஃபுல்லா இப்ப ஏதோ ஒரு ஃபேமஸான யூடியூபர் ஹீரோயின் பிளான் பண்ணி தான் சேருமான கொண்டு அவ இந்த போஸ்ட்டுக்காக வரப்போறான்னு அவன் ஊர் பூரா ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுவான். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த சேருமானோட மகன் மின்னு தான். ஹீரோயினுக்கு அந்த போஸ்ட் கிடைக்காம இருக்கத்தான் அவளுக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் வர்றதுக்காக இந்த யூடியூபர் கிட்ட பணம் கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சிருப்பான். அப்படி அவனுமே இவளுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்காக தான் எதை பத்தி யோசிக்காம அடக்கம் பண்ற இடத்துலயே ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண சொல்லி நிறைய பேரை நம்ப வச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவளை கூட்டிட்டு அங்க வர்றான். இதை பார்த்து அவனும் பயந்து இருக்கும் போதுதான் ஹீரோவுமே அவனோட பவர் யூஸ் பண்ணி இவனை இன்டர்நேஷனல் பேங்க்கு கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் உனக்கு பணம் தானே தேவை, இந்த பணத்தை ஃபுல்லா உனக்கே தர்றேன்னு சொல்லும் போதுதான் அவனுமே நீ என்ன மெஜிஷியனான்னு சொல்லி அந்த பணத்தை ஃபுல் எடுத்துட்டு போலான்னு பார்க்கான். அப்பதான் ஹீரோவும் நீ பணத்தை எடுத்துட்டு பையவே வா, நாங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போறோன்னு அவங்க ரெண்டு பேரும் போக பார்க்கும் போதுதான் இவனும் பயத்துல இவங்க ரெண்டு பேரும் போனா அப்புறம் போலீஸ் இவனை பிடிச்சிருன்னு சொல்லி அவனுமே ஹீரோ கிட்ட கெஞ்சுறான் எப்படியாவது இவனையும் கூட்டிட்டு போன்னு சொல்லி. அப்பதான் அவனும் அந்த தப்பான நியூஸ் எல்லாம் முதல்ல நிறுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்பதான் அவனோட அசிஸ்டன்ட் பார்க்குமே அந்த டீமன் புக்கை காணும்னு ஹீரோ கிட்ட சொல்லும் போது அவனும் அது இங்கேதான் இருந்துச்சுன்னு சொல்லி அது ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்படி இவங்க மூணு பேருமே அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் அந்த கில்லரும் அந்த மைக் வழி
கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்குமே புரிய வருது, இப்போ வந்து இவனோட பவர்லாம் ஹீரோயின் கிட்ட இருக்குன்னு. அவளை தொட்டா மட்டும்தான் இவனோட பவர் யூஸ் பண்ணணும்னு அந்த கில்லருக்கு தெரிஞ்சதுமே அவனு இந்த விஷயத்தெல்லாம் அவனோட போஸுக்கு வந்து சொல்லிடுறான். அப்படி அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அவன் இன்னைக்கு காயிங்க்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறனால ஹீரோயின் முதல்ல வீட்டுக்கு போக சொல்றான். அப்பதான் இவன் அவளை கொண்டு விட போகும்போது அந்த இடத்துக்கு அந்த ரவுடி பசங்களாம் வர்றாங்க. இதை பார்த்து ஹீரோ பயத்துல அவனோட பவர் யூஸ் பண்ணி அவங்களை தடுக்க பார்க்கும்போது இந்த நேரம் பார்த்து பவருமே ஒர்க் ஆகாது. அப்பதான் அவனும் வேணா பயன்படுத்தி பார்ப்போம், அவங்க போகாட்டி நம்ம இங்கே டெஸ் ஆயிரும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லி வைக்கும் போதான் அவங்களுமே டக்குன்னு கிட்ட வந்து ஹீரோவோட காலிலே விழுந்துடுறாங்க. இனிமே நீங்க தான் எங்களோட போஸ்ன்னு சொல்லி. இதை பார்த்து அவனும் கொஞ்சம் பயத்துல, என்னது நான் உங்களோட போஸா அப்படின்னு அவனும் ஒரு குழப்பத்துல நான்லாம் யாரோட போஸ் ஆக மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்றான். இதெல்லாம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாம நீங்க தான் எங்களோட போஸ் ஆகணும்னு ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவனும் இவங்களை பார்த்தலாம் பயந்து இப்ப வேற பவர் ஒர்க் ஆக மாட்டேங்கி, அதனால நான் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றேன்னு சொல்லி இவங்களெல்லாம் போக வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை கொண்டு வீட்டில் ஆக்கிட்டு அவன் இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறக்காக வர்றான். அப்பதான் அந்த நேரம்னு பார்த்து அந்த கில்லரோட போஸுமே அவனுக்கு அந்த மெசேஜ் அனுப்புறான், நீ இப்போ போய் ஹீரோவை போட்டு தள்ளுன்னு. ஏன்னா அவன் ஹீரோயினை அவங்கிட்ட இருந்து மாற்றி வைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கான். அப்படி அது என்னன்னு பார்த்தா கொஞ்சம் போலீஸ் வந்து ஹீரோனோட வீட்டுக்கு வந்து இவ தான் சேர்மனை பிளான் பண்ணி கொண்டிருக்கான்னு டவுட் இருக்கிறதுனால விசாரணைக்காக அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோமே அவளை பார்க்கறதுக்காக வெளியே போகும்போதான் இவனை வந்து அந்த கில்லர் கத்தியாலே குத்திடுறான். அப்படி அவனும் அதை பார்த்துக்கிட்டு அந்த கில்லர் அடிக்கலான்னு போகும்போதான் அவனுமே ஹீரோ ஓங்கி மிதிச்சு இப்போ உன்னோட பவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஹீரோவை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போதான் அந்த நேரம் பார்த்து ஹீரோ போனதை பார்த்து பார்க்குமே அங்கே ஓடி வந்து இந்த கில்லரை பிடிச்சு தள்ளி விட்டுறான். அதுலேயே அந்த கில்லரோட பகுதி மாஸ்க்குமே கீழே விழுகும் போதுதான் ஹீரோவுமே அவனோட பகுதி மூஞ்சியை பார்த்துறான். இந்த பயத்தில் அந்த கில்லர் அங்கே தப்பிச்சு போகும்போது ஹீரோ இந்த மாரி யாரோ குத்தி போட்டாங்கன்னு அந்த போலீஸ்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினுமே பயத்தில் நான் இப்போ அவங்ககிட்ட போயே ஆகணும்னு அவளும் கெஞ்சி கேட்க, ஆனால் அந்த போலீஸ் வந்து உங்களால் நாளைக்கு தான் இங்கிருந்து போக முடியும்னு சொல்றாங்க. இதனாலே அவளும் டென்ஷன்ல எப்படியாவது ஹீரோ காப்பாற்றணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதான் அந்த இடத்துக்கு சியோக்குமே வர்றான். அதுக்கப்புறம் இவளும் அவங்கிட்ட கெஞ்சி எப்படியாவது ஹீரோவை பார்க்க போகணும்னு இவங்கிட்ட கேட்கும் போதான் இவனுமே ஹீரோயின் ஃபீல் பண்ற பார்த்து அங்க இருக்கிற சீஃப் கிட்ட பேசி பார்க்கான். அப்பதான் அவரும் யாருக்குமே தெரியாம சீக்கிரமாவே திரும்பி வந்துருங்கன்னு சொல்லி இவங்களை வந்து அனுப்பி வைக்காரு. அப்படி இவங்களுமே ஹீரோ இருக்கிற ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சு அங்க போகும்போதான் ஹீரோயின் வந்ததை பார்த்து காயிங்க ரொம்ப கோவத்துல நீ எதுக்கு இப்ப இங்க வந்தேன்னு சொல்லி அவகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் பார்க்கும் இவளால் மட்டும்தான் இப்ப ஹீரோ காப்பாற்ற முடியும்னு சொல்லி காயிங்க சமாதானப்பட சொல்றா. அப்படி அவளுமே ஹீரோ கிட்ட போய் இவளோட கையை கொடுத்து அவனோட பவரை யூஸ் பண்ண வைக்கும் போதுதான் ஹீரோக்கு வந்து ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அப்பதான் இதெல்லாம் சியோக்கும் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம அவனும் கொலையும் போயிருப்பான். அப்படி கொஞ்ச நேரம் ஆகுது. ஹீரோயினுமே என்னால தானே இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி அவளும் அழுதுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஹீரோவோட பவர் வந்து ஒர்க் ஆக தொடங்குது. அதுலயே அவனுக்கும் திருப்பி உயிர் வரும் போதுதான் ஹீரோயினுமே பார்த்து சந்தோஷத்துல கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு அவனை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாருமே அங்க வந்து டாக்டரை கூப்பிடுறாங்க. அப்பதான் சியோக்குமே ஒண்ணுமே புரியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்துருவான்னு சொன்ன இவன் எப்படி திருப்பி உயிரோட வந்தான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனுமே ஹீரோயின் கிட்ட திருப்பி போகணும்னு சொல்லும் போதுதான் அவளுமே நாளைக்கு என்ன ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவளும் சியோ கூட அங்க இருந்து போறா. அப்படி இவங்களுமே திருப்பி போகும்போதுதான் சியோ ஒண்ணு பேசாம இருக்கிறத பார்த்து இவளும் உனக்கு உண்மை தெரிஞ்சுக்கிற வேண்டாமான்னு கேட்க. அப்பதான் அவனும் சொல்றான் நான் கேட்டாலுமே நீ ஒன்னும் சொல்ல போறது இல்லைன்னு. ஏன்னா இவனுக்கு தெரியும் அவ வந்து ஹீரோ பத்தி உண்மையெல்லாம் சொல்ல மாட்டான்னு. அப்படி இவன் சொன்னது கேட்டு அவளும் இது புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லும் போதுதான் அவனும் கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கான் இவங்கிட்ட வந்து உண்மையை சொல்லாததுக்கு. அப்படி அடுத்த நாள் ஹீரோயினுக்கு எதிராக ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி அவளுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே நேரம்னு பார்த்து ஹீரோவை போஸை ஏற்றுக்கணும்னு சொல்லி அந்த கேங்கை நலம் விசாரிக்கிறதுக்காக ஹீரோ பார்க்கறக்க வந்திருக்காங்க. அப்படி இவங்களை பார்த்து அவனுமே பயந்து போய் இவங்க வேற கொலை பண்ணிடுவாங்களான்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே நிற்க சொல்கிறான். ஆனால் அவங்க இப்போ மொத்தமாக மாறி நம்ம ஹீரோக்கு கட்டுப்படி ஆயிட்டாங்க. அதனால அவன் சொன்ன மாரி டேப்பெல்லாம் அளந்து டிஸ்டன்ஸ் கீப்பே தான் நிற்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவள் செக்ரட்டரியோட அங்கே வரும்போது தான் இவங்க எல்லாருமே போஸோட மனைவி வந்துட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு சல்யூட் பண்ணுவாங்க. அப்படி இதெல்லாம் பார்த்து அவளும் கண்டுக்கிறாம செக்ரட்டரியை கூப்பிட்டு உள்ள போகும்போதான் ஹீரோமே இவ வந்த சந்தோஷத்துல இருப்பான். அப்பதான் இதை பார்த்து அவளும் முதல்ல போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும் போது அவனுமே அந்த கில்லரோட ஃபேஸை பார்த்துட்டேன் இப்பயே போய் அவனை கொண்டுடலான்னு சொல்றான். அப்பதான் திருப்பி அவனுக்கு நெஞ்சு வலிக்கு. இதை பார்த்து அவளும் ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடு அப்புறமா அந்த கில்லர் பிடிக்கலான்னு சொல்லி ஹீரோவை கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்றா. அதே நேரம் அந்த கில்லரும் பயத்துல அந்த டீமன் வந்து என்னோட ஃபேஸை பார்த்துட்டான்னு இவனோட போஸுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். அப்படி இந்த கில்லர் அனுப்புற மெசேஜ் எல்லாத்தையுமே டொக்கி மொபைல்ல தெரியுது. ஒருவேளை இவனா கூட இருக்கலாம் அந்த கில்லரோட போஸ். ஆனால் அது
கரெக்டாக சொல்லலை. அப்படி அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுமே கம்பெனிக்கு போக ரெடி ஆகும் போது தான் ஹீரோவும் கூட வரேன்னு சொல்லி ரெடியாக இருப்பான். ஆனால் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி இங்கேயே விட்டுட்டு போகலான்னு நினைக்கும் போது தான் அவன் இவளோட சேஃப்டிக்கு கூடயே தான் வருவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அதை இதெல்லாம் பார்த்து செக்ரட்டரியும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாருமே அவங்களோட காரில் கூட்டிக்கிட்டு கம்பெனிக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினுமே உன்னோட பவர் என்ன சார்ஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இவனும் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி கையை பிடிக்கலாம் சொல்லியிருக்கேன்னு கேட்பான். அப்போ தான் அவளும் இப்போ நம்ம கல்யாணம் முடிஞ்சனால உனக்கு எப்போ வேணாலும் பவர் யூஸ் பண்ணலான்னு சொன்னதுமே அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி இவங்க எல்லாருமே ஹீரோயினோட கம்பெனிக்கு போகும்போது தான் அந்த நேரத்தை பார்த்து காயிங்கும் ஹீரோயினை பார்க்கறக்கா அங்கே வர்றா. அதுக்கப்புறம் அவளுமே உன்னை கொல்ல வந்த கில்லர்னால தான் கோவாங்கும் சாக பார்த்தான்னு ஹீரோ பற்றி ஃபீலாக பேசும்போது தான் இவளுக்குமே கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. இவளால் தான் அவனுமே சாக பார்த்தான்னு. அதுக்கப்புறம் காயிங்கும் உனக்கு ஹீரோ மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்துச்சுன்னா உன்னோட பிரச்சனையை நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவளும் கோவத்தில் அங்கேருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கா. உண்மையிலே அவ சொன்ன மாரி இவளோட பிரச்சனை வந்த அப்புறம் தான் ஹீரோக்கு இந்த மாரிலாம் நடந்திருக்குன்னு. அதனால அவளும் அடுத்த நாள் இந்த சேர்மன் போஸ்ட்டே வேண்டான்னு டிசைட் பண்ணிடுவா. ஏன்னா இதனால தான் அந்த கில்லருமே இவளை கொல்ல வர்றது. இப்போ அந்த போஸ்ட்டே இவளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டா எந்த வித பிரச்சனையும் வராதுன்னு அவளுமே டிசிஷன் எடுக்கும் போது தான் இந்த விஷயத்தை கேட்டு ஹீரோமே அவகிட்ட போய் கேட்கான், எதுக்காக இப்போ இந்த போஸ்ட்லாம் வேண்டான்னு சொல்கிறேன்னு. ஏன்னா இதுக்காக தான் இத்தனை நாள் இவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ தான் அவளும் இவனை நினச்சி ஃபீல் பண்ணி இனிமேல் இவளால் இவனுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்ககிட்ட கோபமாக பேசுகிறா. அவங்ககிட்ட இப்போ பவர் இல்லாதனால ஒன்னால் ஒரு யூஸும் இல்லை. அதனால தான் இந்த சேர்மன் போஸ்ட்டே அவள் வேண்டான்னு சொன்னதை சொல்லும் போது இவனும் கொஞ்சம் அப்செட்டாக அவள் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் இதெல்லாம் மேலே இருந்து மின்னும் அவனோட மகன் டொக்கியங்கும் சந்தோஷத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் தான் அந்த கில்லருக்கு பின்னாடி இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த கில்லருமே பயத்தில் எப்போ இவனை கொல்றக்க அந்த டீமன் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இவனோட போஸுமே மெசேஜ் அனுப்புறான். இப்போ ஹீரோட பவர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்கி, அதனால உன்னை தேடிலாம் வரமாட்டான்னு அனுப்பியிருப்பான். அப்படி இதை பார்க்கவும் தான் இந்த கில்லருக்கு ஆறுதலாக இருக்கு, அவனோட பவர் வந்து ஒர்க் ஆகலேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோவுமே எதுக்காக இவன் அந்த போஸ்ட் வேண்டான்னு தெரியறதுக்காக சியோ கிட்ட போய் கேட்பான். அப்போதான் அவனும் கோவத்தில் உனக்கு உண்மை தெரியணும்னா அவகிட்டே போய் கேளுன்னு சொல்லும் போது ஹீரோ கோவத்தில் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன டைலாகு என்கிட்ட திருப்பி சொல்றியான்னு இவனும் கோவப்பட்டு இருப்பான். அப்போதான் ஒரு இடத்துல சியோக்குமே சொல்றான், அந்த கில்லர் அன்னைக்கு ஒன்று குத்துனனால தான் இவ பயந்துக்கிட்டு உனக்கு என்னமா சாவுன்னு சொல்லி அந்த போஸ்டே வேண்டதா டிசைட் பண்ணதா சொல்கிறான். அப்போ தான் இதை கேட்டு ஹீரோங்கோத்தில் என்னால் அந்த டிசிஷனில் நீ எடுக்க தேவையில்லைன்னு அவகிட்ட சொல்கிறக்கா போகிறான். அப்போ தான் அவளுமே சேர்மனோட நினப்பில் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பா. அப்போ தான் ஹீரோ தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய் என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல நம்ம போராடுவோன்னு சொல்லி அவனும் டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சரியான ரொமான்ஸ் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் பழைய மாரியே சந்தோஷமாக வாழ தொடங்குறாங்க. ஆனால் என்னதான் ஹீரோ அப்படி சொன்னாலும் ஹீரோயினுமே இனிமே பிரச்சனை வேண்டான்னு சொல்லி அவளும் இந்த சேர்மன் போஸ்டே வேண்டான்னு சைன் பண்ண போவா. அப்பதான் இதை பார்த்து ஹீரோவும் எப்படி இவ சைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த கில்லரை பார்த்துருவான்னு சொல்லி அவனோட பவர் யூஸ் பண்ணி போக பார்க்கான். ஆனா அவனோட பவர் இப்பயுமே ஒர்க் ஆகல. அதுலயே அவனும் கோவத்துல எப்படியாவது அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி திருப்பி அவனோட வீட்டுக்கு போகும்போதான் அங்க வந்து உங்களோட அசிஸ்டண்டை ஏத்துக்கணும்னு சொல்லி அந்த கேங்கே அங்க வந்து நிற்கும். இதை பார்த்து ஹீரோவும் நான் உங்களோட பாஸ் ஆகணும்னா இந்த கில்லரை கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கான். அப்பதான் இதெல்லாம் அவங்கள ஏத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறக்கா போகிறாங்க. அப்போ தான் ஹீரோ அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த வில்லனும் அந்த கில்லர் வந்து போட்டு தள்ளிடுறான். அப்படி யார் தான் வில்லனை பார்க்கும் போது தான் அது சேர்மனோட மகன் மின்னு தான். இந்த கில்லர் இவனுக்கு மெசேஜ் அனுப்புறது எல்லாத்தையுமே டொக்கியும் ஒரு மொபைல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது உண்மையான வில்லன் டொக்கியும் கிடையாது, அவனோட அப்பா. ஆனால் இந்த விஷயம் அவனுக்கும் தெரியும். அப்படி அந்த கில்லர் செத்துட்டான்னு தெரிஞ்சதுமே ஹீரோமே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கான். இவங்க கில்லரை கண்டுபிடிச்ச விஷயம்லாம் எப்படி அதுக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு. அப்படி அவனும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் போது தான் இவனோட ரூமில் அந்த கில்லர் வச்ச மைக்க பார்க்கான். அப்போ அவனுக்குமே புரிய வருது இவங்க பேசுற எல்லாத்தையுமே அவங்க ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அவனும் டென்ஷனா அந்த ரூமுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போதுதான் இவன் இதுக்கு முன்னாடி மனுஷங்கிட்ட போட்ட கான்டாக்ட் எல்லாமே முடியறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போகுது. இதை பார்த்து அவனும் பயத்துல திடீர்னு இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியாம இவங்கிட்ட ரொம்பவே மிஸ்டரியா பேசுற அந்த லேடியை பார்க்கறக்கா போறான், அதாவது கடவுள். அப்படி அவனுமே நீங்க உண்மையிலே யாருன்னு சொல்லி கடவுள் கிட்ட கேட்கும் போதுதான் அவங்களுமே இவனை கூட்டிட்டு ஒரு பாருக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவனை தவிர எல்லாருக்குமே இவங்களை பார்க்க ரொம்பவே ரிச்சா தெரிவாங்க. ஆனா ஹீரோக்கு முன்னாடி மட்டும்தான் அழுக்கு துணி போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அவனுமே எதனால என்னோட கான்ட்ராக்ட்லாம் அழிஞ்சு போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போதுதான் கடவுளுமே எல்லா உண்மையை எடுத்து சொல்றாங்க, நான் தான் கடவுள்னு. அதுக்கப்புறம் இடையில இவனோட பவர் ஒர்க் ஆகாம இருக்க காரணம் இவன் வந்து மொத்தமா அழிஞ்சு போக போறான்னு அர்த்தம். ஏன்னா பவர் இல்லாம இவனால வாழ முடியாது. அப்படி இதை பத்தி அவங்களும் சொல்லும் போதுதான் அவனும் பயத்துல என்னோட பவரை திருப்பி வாங்கிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமான்னு கேட்கான். அப்பதான் கடவுளும் சொல்றாங்க, ஒருவேளை இவன் ஹீரோயின் கிட்ட இருந்து பவரை திருப்பி வாங்கினா அவ இறந்து போயிடுவான்னு. ஏன்னா இவங்களோட விதியை யாராச்சும் ஒரு ஆள்
ஆள் இறந்து போவாங்கன்னா இதை கேட்டு அவனுக்குமே ரொம்ப ஷோக் ஆகுது. ஏன்னா பவர் திருப்பி வாங்காட்டி இவன் இறந்து போயிடுவான், ஒருவேளை பவர் வாங்கினாலுமே அவளும் செத்துருவா. இதெல்லாம் நினைச்சு அவனும் ரொம்ப குழம்பு போய் அன்னைக்கு நைட் ஹீரோயின் கிட்ட தனியா பேசிட்டு இருப்பான். திடீர்னு பூகமா வந்துச்சுன்னா அவளோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லி. அப்பதான் இதை கேட்டு அவளுக்கும் புரியாம இப்ப எதுக்கு அந்த மாரிலாம் கேட்கன்னு கேட்பா. அப்பதான் அவனும் சும்மா தான் கேட்டேன்னு சொல்லி அவளோட ட்ரீமை பத்தி தெரிஞ்சுக்கிற போது தான் அவளோட ஆசையை வந்து கடைசி வேற இவங்களோட சந்தோஷமா இருக்கணும் தான். இதை கேட்கவுமே அவனும் ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோமே டிசைட் பண்றான் ஒருவேளை சாவரா இருந்தா அது அவனாத்தான் இருக்கணும்னு. அப்படி அந்த தைரியத்துல அவனும் அடுத்த நாள் கடவுளை பார்த்து பேசுறான், கண்டிப்பா நாங்க 2 பேருமே இறந்து போகாம என்னோட பவர் வந்து திருப்பி வாங்குவேன்னு. அப்பதான் கடவுளும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் போது இவனும் கோவத்துல இந்த மாரி வாய்ப்பே இல்லைன்னுலாம் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை 2 பேருமே உயிரோடு இருந்தாங்கன்னா கடவுள் வந்து இந்த பெட்டில் தோத்து போயிட்டு தான் அவன் சொல்லுவான். இதை பார்த்து அவங்களும் என்னதான் நடக்குன்னு பார்க்கலான்னு அவங்கிட்ட பெட்டு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கிட்ட சொல்லும் போதுதான் இவனும் தெரியாம இந்த விஷயத்தெல்லாம் காயங்கிட்ட சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவளும் கோவத்துல ஹீரோயினை பார்க்கறக்கா கம்பெனிக்கு போறா. அப்படி அவளும் ஒருவேளை இவ சாவாட்டி ஹீரோ தான் சாவான்னு எல்லா உண்மையும் போட்டு உடைக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு இதை கேட்டு ரொம்பவே ஷோக்கா இருக்கு. அப்படி அவளும் இவ சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரியாம ரொம்பவே குழம்பு போயிருக்கும் போதுதான் காயங்குமே ஒரு மருந்து எடுத்து கொடுத்துட்டு இதை குடிச்சிட்டு செத்து போயிருன்னு சொல்லுவா. ஏன்னா அப்பதான் ஹீரோ உயிரோடு இருக்க முடியும். அப்படி இவளுமே ஃபோர்ஸ் பண்ணும் போதுதான் கரெக்ட் அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்து இவங்க 2 பேருமே என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்பான். அப்பதான் ஹீரோயினுமே ஒருவேளை இவனோட பவரை திருப்பி எடுக்க முடியாட்டி அவன் செத்துருவானான்னு கேட்கும் போது இவனுமே என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம சைலண்டாவே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் கோவத்தில் அங்கிருந்து போகும்போதுதான் இவனுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிடுவான். ஆனா அவன் அதுக்கு முன்னாடியே இது உண்மையா தெரியறதுக்காக அவனோட அசிஸ்டன்ட் பார்க்கு கிட்ட போய் கேட்பா. அப்பதான் அவனுமே இதெல்லாம் உண்மைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த நதிக்கிட்ட போய் ஹீரோ பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பா. அப்படி மனசை ஃபுல்லா ஒரு நிலைப்படுத்தி அவளும் அன்னைக்கு நைட்டு ஹீரோ பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்து நம்ம 2 பேருமே சாக மாட்டோம், முதல்ல இன்னைக்கு ஃபுல் மூன் டேனால திருப்பியும் நம்ம தண்ணிக்குள்ள விழுந்து பழைய மாரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு அவளுமே கூட்டிட்டு போறா. அதே நேரம் காயிங்கும் ஹீரோ காப்பாத்துறதுக்காக அவனோட டீமன் எல்லா உண்மையுமே சியோ கிட்ட வந்து சொல்லிடுறா. அதனாலே அவனும் ஹீரோவால என்னமாச்சும் அவளுக்கு ஆபத்து வருவான்னு சொல்லி அவனும் ரொம்ப டென்ஷன்ல இவங்க எங்க போறாங்களோ அதே இடத்துல ஃபாலோ பண்ணி வர்றான். அப்படி இந்த நதிக்கு போற வழியில இவங்க வண்டியில டீசல் இல்லாம ஹீரோ ஒரு பம்பில் நிறுத்தும் போதுதான் அவளுமே இன்னைக்கு எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு பக்கத்து இருந்து கேக் வாங்க போவா. அப்பதான் இவ கடைக்கு போறது எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து டொக்கிங் வந்து கோவத்துல பாத்துட்டு இருப்பான். அவனோட கையை பார்த்தா ஃபுல்லு ரத்தமா இருக்கு. அப்போதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்காங்க. அவனோட அப்பா கில்லர் கிட்ட மெசேஜ் பண்ணது எல்லாத்தையுமே இவன் பார்த்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே இவனை கோவத்துல சூடு வச்சுட்டு உண்மையிலே நீ என்னோட மகன்னா ஃபர்ஸ்ட் போய் ஹீரோயினை கொண்டுட்டு வான்னு சொல்லி இவனை அனுப்பி வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவனும் கோவத்துல இப்ப கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை கொல்றக்கா வந்து நிக்கான். அதே நேரம் ஹீரோயின் அந்த கடைக்குள்ள வந்துட்டு இவளும் ஒருவேளை அந்த நதியில விழுந்துட்டும் ஹீரோட பவர் திருப்பி கிடைக்கலன்னா அவனுக்கு பதிலா காயும் தந்த மருந்து குடிச்சு இவளே செத்துலாம் நினைச்சிட்டு இருக்கா. அப்பதான் அந்த நேரம்னு பார்த்து சியோக்கு போன் போட்டு ஹீரோ வந்து ஒரு டீமன்னு அவளுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கான். அப்பதான் அவளுமே இந்த விஷயம் மொதையே தெரியும், இருந்தாலும் அவன் நம்மளை மீறி நல்லவங்க தான் சொல்லுவா. இதை பார்த்து அவனுமே கொஞ்சம் டென்ஷன்ல ஹீரோ டீமன்னால மனுஷங்களை கொல்லுவான்னு சொல்லும் போதுதான் இவளுமே இது கேட்டு கோவத்துல நம்ம அப்புறம் பேசலாம்னு சொல்லி அவளும் போன் கட் பண்ணிட்டுருவா. அப்படி இவளும் ஹீரோவை கொஞ்சம் ஃபீலிங்ஸா பார்த்துட்டு இருக்கும் போதுதான் டக்குன்னு டொக்கியுங்க கார் எடுத்துட்டு வந்து இந்த கடையில ஏத்திடுறான். அப்படி அவளும் அந்த கார் இடிச்சு டிஸ்டன்ஸ்ல எழுகும் போதுதான் இதை வந்து அங்கிருந்து ஹீரோவை பார்த்து பயத்துல இவளை காப்பாத்துறக்கா போறான். இதே நேரம் சியோக்கு அங்க வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்த போகும்போதுதான் அந்த இடமே தீப்பிடிச்சு வெடிக்கும் போது இவங்க 2 பேருமே டிஸ்டன்ஸ்ல விழுகிறாங்க. அப்புறம் ஹீரோவும் அவளுக்கு என்னமாச்சுன்னு சொல்லி பயந்துட்டு போக பார்க்கும்போது காயிங்க முன்னாடி வந்து அவ சாவறதா நல்லதுன்னு இவனை போக விடாமாக்கா. அப்போதான் அவனும் கோவத்துல காயிங்க பிடிச்சு தள்ளிட்டு ஹீரோயினை காப்பாத்துறக்கா உள்ள போறான். இதெல்லாம் பார்த்துட்டு சியோக்கும் அப்ப அவன் செத்தாத்தான் இவன் உயிர் வாழ முடியுமான்னு இவன் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை காப்பாத்துறக்கா போக பார்ப்பான். ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல இவனால கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே இல்லை. அதனால அவன் என்ன செய்யணும் தெரியாம ஃபயர் ஆஃபீஸருக்கு ஃபோன் போட்டு சொல்லுவான். இதெல்லாம் கடவுளும் பார்த்துட்டு நான் சொன்ன மாரி யாரோ ஒரு ஆள் தான் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லும் போதுதான் அந்த கடையிலேருந்து ஹீரோயினை காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றான். இதை பார்த்து இவங்களுக்கு எல்லாமே ஷாக் ஆகுது. ஏன்னா இவங்க 2 பேருமே உயிரோடு இருக்காங்க. அப்பதான் உள்ள என்ன நடந்துச்சுன்னு காமிக்காங்க. ஹீரோயினுமே மயக்கமாய் அங்கே விழுந்து கிடக்கும் போது இவனும் செத்தா நம்ம 2 பேருமே சாவலான்னு சொல்லி அவ கிட்ட போய் இவனோட கையை கொடுத்துருப்பான். அப்பதான் இன்னைக்கு ஃபுல் மூன் டேனால இவனோட டேட்டு வந்து திருப்பி இவன் கைக்கே வந்துடும். அதுலேயே அவனோட பவர் யூஸ் பண்ணி இவங்க 2 பேர் இன்ஜுரியுமே சரியாக்கி 2 பேரும் உயிரோட வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடவுளுக்கே ஆச்சரியமா இருக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 பேருமே ஹாப்பியா அவங்க லைஃபை பழையது மாரியே கண்டினியூ பண்றாங்க. அப்பதான் ஹீரோவும் இந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை ஒரு ஆள் கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி நேரா கடவுளை பார்க்கறதுக்காக போறான். அப்படி அவனுமே இவங்க சொன்ன மாரி ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி அந்த பெட்டை பத்தி பேசி கலாய்க்கும் போதுதான் அவங்களும் 2 பேரும் உயிரோடு இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுமே நீ அந்த லேடி கூட இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டேன்னு கேட்கும் போது அவனுமே அந்த லேடி தான் கடவுள்னு சொல்லிட்டு போறான். இதை பார்த்து அவளுக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோவுமே அவளை கம்பெனியில் ஆக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போகும்போது தான் அந்த கேங்ஸுமே இவனை போஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பதான் இவனுக்கு யாவது அந்த கில்லரை கண்டுபிடிச்சு
நினச்சா இவங்களுக்கு பாஸாக இருக்க ஓகேன்னு சொல்லியிருப்பான்னு. அதனாலே இனிமே இந்த டீமோட பாஸ் ஆயிடுவேன் இவன். ஏன்னா இவங்களுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உயிரோடு திரும்பி வந்ததில் பார்க்குமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான்னு ரொம்ப இமோஷனலாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் இமோஷனலாக என்கிட்ட வரான்னு சொல்லி ஹீரோவுமே அவனை கலாய்ச்சி விட்டுட்டு மாரியே இன்னோட கான்ட்ராக்டை பிடிக்கிறக்கா போவான். அப்படி அவன் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு திருப்பி ஹீரோயினை பிக்கப் பண்ணுறக்கா வரும்போது தான் நேற்று இவங்களுக்கு கார் வச்சு இடிச்சது யாரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல டொக்கிங் இருந்திருக்க மாட்டான், அவன் அப்பயே தப்பிச்சு போயிருப்பான். அப்படி ஹீரோவும் முதல்ல இவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயினோட செக்ரட்டரி ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்போ தான் ஹீரோயினுமே அவங்க அந்த மாரி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அவங்களும் சஸ்பீஷியஸாக ஒரு ஆளுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவளும் பயத்தில் உண்மையிலே இவங்க தான் அந்த கில்லருக்கு பின்னாடியான்னு சொல்லி இவங்க 2 பேருமே பக்கத்தில் போய் பார்ப்பாங்க. அப்போ தான் செக்ரட்டரியுமே அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளை வந்து டீப்பாக கிஸ் பண்ணுவாங்க. அப்படி அது யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்க்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே இப்போ டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்களுக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது, நீங்கள் எப்போ இருந்து டேட் பண்ணுறீங்கன்னு. அப்போ தான் அவங்களுமே நீங்கள் எப்போ க்ளோஸ் ஆனீங்களோ அப்படியே நாங்களும் க்ளோஸ் ஆகிட்டோன்னு அவங்களோட லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோனோட செக்ரட்டரியுமே நீங்கள் எதுக்கு கார்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, நினச்சா ஹீரோட பவர் யூஸ் பண்ணி டக்குன்னு வந்திருக்கலாம்னு கேட்கும் போது தான் இவனுக்குமே தூக்கி வரி போடுது இவனோட பவரை பற்றி எப்படி இவங்களே தெரிஞ்சிருக்குன்னு. அப்போ தான் அவனோட அசிஸ்டன்ட் பார்க்குமே சிரிச்சுக்கிட்டு லவ்வர்ஸ்குள்ள உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு அவனும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ வந்து டொக்கியை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் இவனுமே மாட்டிக்கிறான்னு மின்னிமே பயந்துக்கிட்டு எல்லா தப்புமே அவனோட மகன் தான் செஞ்சதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒத்துக்கிற சொல்றான். இதனாலே டொக்கியங்கும் அவனோட அம்மாக்காக இதெல்லாம் ஏத்துக்கிட்டு அவனு நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சேர்மனை கொண்டதும் ஹீரோயினை கொல்ல பார்த்தது எல்லாமே இவன் தான் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் அங்கே வரும்போது தான் அவளுமே சரியான கோவத்துல உண்மையிலேயே நீ தான் கொலை பண்ணியான்னு கேட்பா. அப்பதான் அவனு சிரிச்சுக்கிட்ட எனக்குள்ள இருக்கிற டெவில் தான் பண்ணிச்சுன்னு இன்டைரக்டா அவனோட அப்பாவை பத்தி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் அவளும் புரியாம அவங்கிட்ட கோவமா பேசும்போது தான் அவனும் கொஞ்சம் சைக்கோ மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சியோக்கு இந்த விஷயத்துல தெரிஞ்சு ஹீரோ கிட்ட தனியா போய் பேசுவான். அன்னைக்கு இவன் ஹீரோயினை காப்பாத்தினப்பதான் தெரிஞ்சு உண்மையிலேயே நீ நல்ல டீமன் தானு. அப்படி இவங்க 2 பேருமே பேசி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஆயிடுறாங்க. அதே நேரம்னு பார்த்து ஹீரோவும் இப்போ உயிரோடு இருக்கிறனால அன்னைக்கு இவ பாய்சன் கொடுத்து ஹீரோயினை சாக சொன்னதெல்லாம் தப்பு தான் அவளும் ஒத்துக்கிறா. அதனாலேயே ஹீரோயினும் காயிங்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுமே ரொம்பவே ட்ரிங்கான சியோக்க அவனோட வீட்டில் கொண்டு ஆக்கும் போது தான் இவன் வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்கான்னு சொல்லி அவனோட கை சரியா இருக்காக இவனும் பவர் யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் திருப்பி வீட்டுக்கு வரும்போது தான் அவளுமே ட்ரிங்க் பண்ணிருக்கியான்னு கேட்பா. அப்பதான் அவனும் மோந்து வந்துட்டு இல்லையே அந்த சியோக்கு தான் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோக்கு எப்பயும் வர்ற மாரி அந்த மனுஷனோட கனவு வருது. இவனும் காலத்துல யாரோ ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாரி இவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்படி அது யாருன்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த வாட்டி அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து இவனுக்கு கிளியரா தெரியுது, அது வந்து நம்ம ஹீரோயின். அப்படி இதெல்லாம் அவன் கனவு வந்துட்டு இருக்கும் போது தான் அடுத்த சீன்லயே ஹீரோயின் இறந்து போன மாரி கிடக்கா. அப்படி அதுக்கு பக்கத்துல பார்த்தா ஹீரோவுமே இவ சாவுக்காக நிறைய பேரை பழி வாங்கிட்டு இருக்கான். அப்படி இதெல்லாம் நினைச்சு பார்த்து அவனும் பயத்துல ஒருவேளை நான் தான் இவளை கொண்டுட்டேனேன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்காக கடவுள்கிட்ட நேரம் போய் இவனுக்கு வந்த கனவை பத்திலாம் சொல்லும் போது தான் அவங்களும் சொல்ற மாரி இவங்க வாழ்க்கையில யாராச்சும் ஒரு ஆள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்கன்னு இவங்க விதியை வந்து எடுத்து சொல்றாங்க. அப்பதான் அவனுக்கும் புரிய வருது காலத்துல இருந்து இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து கொஞ்சம் குறைஞ்ச ஜாதினால ஹீரோட அப்பாவுக்கு வந்து இது பிடிச்சிருக்காது. அதனால இவன் வெளியே எக்ஸாம் எழுத போற டைம் பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோயின் வந்து தப்பான விஷயத்த ஊர்ப்புறம் பரப்பிட்டாங்கன்னு சொல்லி வேணுக்குன்னே அவளை வெட்டி கொண்டுருவாங்க. ஏன்னா குறைஞ்ச ஜாதி வந்து நம்ம ஹீரோ காதலிக்கூடாதுன்னு சொல்லி தான். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு ஹீரோ திருப்பி வந்து பார்க்கும்போது தான் ஹீரோயின் வந்து இறந்து போன விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த கோவத்திலே அவனோட அப்பான்னு பார்க்காம அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோயினுக்காக பழி வாங்குறான். அதுக்கப்புறம் அவனும் உன்னை காப்பாத்த உயிர் எனக்கும் தேவையில்லைன்னு சொல்லி அவன் உயிர் அவனே எடுத்துக்கிறான். அப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோவுமே அப்ப நான் அன்னைக்கு உன்னை காதலிச்சனாலதான் நீ சாக வேண்டி வந்துச்சுன்னு ஹீரோயினை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் இப்ப டொக்கிங்கும் ஜெயில இருக்குமா தான் அவனை பாக்குறதுக்காக அவனோட அம்மாவும் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே நீ உன்னோட அப்பா சொன்ன மாரி எதையுமே பெர்ஃபெக்டா பண்ணாதனாலதான் நீ இப்ப ஜெயில இருக்கேன்னு சொல்லும் போதுதான் இவனுக்குமே சரியான கோவம் வருது. உங்களை வந்து சேஃபா பாத்துக்கிறதுக்காக தான் நான் அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னு. அப்பதான் அவங்களுமே என்னோட தப்பு எதுவுமே இல்ல, எல்லாமே நீ தான் தப்பு பண்ணிருக்கேன்னு டொக்கியங்க குறை சொல்லும் போதுதான் இவனும் சரியான கோவத்துல அப்ப இனிமே உங்களுக்காக நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவனுமே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ஃபியூனரல் அட்டன் பண்றாங்க. அப்பதான் அம்மாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களாலதான் அவ இறந்து போயிட்டான்னு சொல்லி. ஏன்னா அவன் வாழ்ந்ததே அவனோட அப்பானால இவனோட அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னா. ஆனா கடைசி அவங்க அம்மா அப்படி பேசுவோமே இவனுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிருது. அதனால இப்ப சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். அப்படி இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆள டொக்கியோட அப்பாவுமே பிசினஸ் விஷயமா இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பேசுவான். அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இவனுக்கே வித்து தர்றதா. அப்பதான் இதெல்லாம் கேட்டு சியோக்குமே அவனுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும் போது மின்னுக்கும் சரியான கோவம் வருது. அப்பதான் ஹீரோயின் ஒன்னும் சொல்லாம அங்கிருந்து போக பார்க்கும் போது இவனுமே என்ன பதிலே சொல்லாம போறேன்னு கேட்பான்.
அப்பதான் அவளும் இதான் என்னோட பதில், அது மட்டும் இல்ல ஏதோ ஃபேமிலியா டின்னர் கூப்பிட்டேன்னு பார்த்தா எப்பயுமே மக இறந்ததோட கவலை கூட இல்லாம பிசினஸை பத்தியே நினைக்கேன்னு சொல்லிட்டு அவளும் கோவத்துல ஹீரோ கூப்பிட்டு அங்கிருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து மின்னும் கோவத்துல அடுத்த நாள் சியோக்கு வந்து வேலையை விட்டே தூக்கிடுவான். அப்பதான் அவனும் கோவத்துல இன்னும் என்ன செய்யறதுன்னு தெரியாம மின்னுகிட்ட இருந்து கோவமா பேசிட்டு இருப்பான். ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கிறாம ஒரு டெவில் மாரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும் போதான் அவளும் கோவத்துல அன்னைக்கு நைட் மின்ன பாக்கறக்கா போறா. அதே நேரம் இவனோட டீமன் புக் வந்து ஒருவேளை டொக்கிங் தான் எடுத்திருப்பானான்னு சொல்லி அவனோட அம்மா கிட்ட இதை பத்தி கேட்க வருவான். அப்பதான் அவங்களுமே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அப்படி இவன் அந்த புக்கை பத்தி கேள்வி கேட்கும் போது அவங்களும் பயந்துகிட்ட அதெல்லாம் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவனும் அந்த புக்கை எடுத்து யாரா இருந்தாலுமே அவங்கள நான் நரகத்துக்கு அனுப்பிடுவேன்னு பயன்படுத்தி பார்க்கும்போது இவங்களுமே கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வீட்டுல அந்த புக்கை இருக்கிற பார்த்துருக்காங்க. இதே நேரம் ஹீரோயினுமே அந்த மின்னுகிட்ட கோவமா பேசிட்டு இருக்கும் போதான் அவனுமே ஒரு உண்மையை போட்டு உடைக்கான். அதாவது இவளோட பேரண்ட்ஸ் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போல, சேர்மன் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்கள ஆக்சிடென்ட் பண்ண வச்சாங்கன்னு. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் நம்பாம இருக்கும் போதான் அவனுமே அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ இவன் வந்து இருந்ததா சொல்றான். அப்படி அதுக்குள்ள எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு இவளோட பேரண்ட்ஸும் சேர்மன் பேசின ரெக்கார்டிங்லாம் ப்ளே பண்ணி காமிக்கான். அப்படி அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு இவளும் ஷோக்ல இருக்கும் போதான் அவனுமே பக்கத்துல வந்துட்டு இந்த உண்மையில இப்ப எதுக்கு வாங்கிட்டு சொல்றேன்னா ஏன்னா நீயும் சேர்மன் கூட செத்து தான் போறேன்னு இவனுமே ஹீரோயினை கொல்றக்கா போறான். அப்பதான் அந்த நேரம்னு பார்த்து டொக்கியோட அம்மாவுமே பயந்து போய் எல்லா உண்மையுமே போட்டு உடச்சிடுறாங்க. சேர்மனை கொண்டதும் ஹீரோயினை கொல்ல பாக்குறது எல்லாமே அவங்களோட ஹஸ்பண்ட் தானு. அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினை கொல்ல பாக்குற மின்ன வந்து அடிச்சு போட்டுறான். அப்படி அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த கிளாக் டவருக்கு மேல போய் நிக்கான். அப்பதான் மின்னு சிரிச்சுக்கிட்ட ஒரு டீமனால கான்டாக்ட் பண்ணாம மனுஷங்களை கொல்ல முடியாதுன்னு சொல்லுவான். அப்பதான் அவனும் சிரிச்சுட்டு ஆமா என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க, ஆனா உன்னை என்னால நிறையவே கொடுமைப்படுத்த முடியும், நீயாவே சாவ தேடி போவ அப்படின்னு ஹீரோவும் பயன்படுத்தும் போதுதான் அவனுமே ரொம்ப பயந்து போயிடுறான். அப்பதான் ஹீரோயினும் இவன் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு மரியாதையா சரண்டர் ஆக சொல்லும் போதுதான் அவனுமே சிரிச்சுக்கிட்டு இவன் பண்ண தப்புக்கு எந்தவித ப்ரூஃபுமே இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனு ஹீரோவோட கையை விட்டு அங்கிருந்து அப்படியே கீழே விழுந்துடுவான். இதை பார்த்து ஹீரோயினுமே ரொம்ப பயந்து போயிடுவா. அதுக்கப்புறம் மெயின் வில்லனே செத்துட்டான்னு சொல்லி இவங்களுமே கொஞ்சம் கூலா இருக்க பார்க்கும் போதுதான் அதே நேரம் நியூஸ்ல இப்பயுமே மின்னோட பாடி கிடைக்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது கீழே ஒரு நதி இருந்திருக்கு, ஒருவேளை நதியிலேயே அந்த பாடி போயிருக்குமான்னு நியூஸ் ஃபுல்லும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுமே ஒருவேளை அவன் உயிரோட தான் இருப்பானு கேட்கும் போது ஹீரோவும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த வில்லங்கிட்ட போக பார்த்தா சொல்லுவான். ஆனா இவனால போக முடியாதனால கண்டிப்பா அவன் இறந்தான் போயிருப்பான்னு இவனு ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்லுவான். ஆனா அவளுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கு. கடைசி டயத்துல இவளோட பேரண்ட்ஸை கொண்டது இவளோட ஃபேமிலியா பார்த்த சேர்மன் சொன்னதுனால அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக சேர்மன் இதுக்கு முன்னாடி எப்பயுமே மீட் பண்ற ஒரு சர்ச்சோட ஃபாதரை பார்க்கறக்கா போவா. அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோ டீமன் தெரிஞ்சுக்கிட்டு அவரை வெளியே நிக்க சொல்லும் போதுதான் ஹீரோயினுமே ஃபாதர் கிட்ட தனியா பேசிட்டு இருப்பா. அப்பதான் அந்த ஃபாதருமே எல்லா உண்மையை எடுத்து சொல்றாரு. இவளோட பேரண்ட்ஸோட சாவுக்கு சேர்மன் காரணம் கிடையாது. அன்னைக்கு வந்து இவளோட பேரண்ட்ஸ் வந்து சேர்மன் பண்ற பிசினஸ் வந்து பிடிக்காம தான் சண்டை போட்டு போயிருப்பாங்க. அப்படி இவங்களை ஃபாலோ பண்ணி சேர்மன் போயிட்டு இருக்கும் போதுதான் இவளோட பேரண்ட்ஸோட காருக்கு பிரச்சனை இருந்ததுனால டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுலயே ஸ்போர்ட்ல ஹீரோயினோட அம்மா வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவளோட அப்பா மட்டும் உயிரோடு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அவனோட கான்ட்ராக்டை பத்தி பேசுறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ போட்ட கான்ட்ராக்டுக்கு இன்னைக்கு நீ நரகத்துக்கு போகணும்னு. அப்பதான் ஹீரோயினோட அப்பாவுமே பயந்துகிட்டு வீட்டுல இவங்களோட மக வந்து பர்த்டேக்கு தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவான். ஆனா இதெல்லாம் ஹீரோ கேட்காம அவனோட கான்ட்ராக்ட் படி கண்டிப்பா இன்னைக்கு நீ செத்துதான்னு சொல்லி ஹீரோயினோட அப்பாவை கொண்டுட்டு அவன் அங்கிருந்து நடந்து போவான். அப்பதான் இதெல்லாம் அந்த சேர்மனும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த விஷயத்தெல்லாம் ஃபாதருமே ஹீரோயின் கிட்ட எடுத்து சொல்லும் போதுதான் அப்ப இவளோட அப்பா சாவர்க்குள்ள காரணம் ஹீரோ தான் நினைச்சுக்கிட்டு அவளையும் வீட்டுக்கு போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்குமே டவுட் ஆகுது அந்த ஃபாதர் இவகிட்ட அப்படி என்ன சொன்னான்னு சொல்லி. அப்படி அவனை அதை கிளியர் பண்றதுக்காக அந்த ஃபாதரை தனியா போய் பார்க்கும் போதுதான் அந்த ஃபாதருமே இவகிட்ட சொன்ன உண்மை எல்லாத்தையுமே அவங்கிட்டையும் சொல்லுவாரு. அப்பதான் அவனுக்கும் புரிய வருது இதுக்கு முன்னாடி அவளோட அப்பா கிட்டயுமே இவன் கான்டாக்ட் பண்ணிருக்கான்னு. ஆனா ஹீரோக்கு வந்து அதை மறந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் அவனுமே கடவுளை பார்க்க போய் நீங்க சொன்ன மாரியே எங்க வாழ்க்கையில விதி திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அவனும் புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அதிகமா பேசிக்கிறது கிடையாது. அப்பதான் ஹீரோக்குமே புரிஞ்சுவது இவளோட பேரண்ட்ஸை கொண்டுட்டு எப்படி இவ கூட ஒன்னா சேர்ந்து வாழ முடியும்னு. அதனாலே இவ கஷ்டப்படுகிறான்னு சொல்லி அவனுமே அன்னைக்கு நைட்டு அவளை தனியா கூட்டிட்டு போய் பிரேக்கப் பண்றதுக்கா போறான். அப்பதான் அவள் இது புரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம நைட் ஒன்னா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலான்னு சொல்லும் போதுதான் அவனும் நம்மளால இன்னைக்கு நைட்டு ஒன்னா சாப்பிட முடியாதுன்னு சொல்றான். இதுலயே அவளும் கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் போதுதான் அவனும் உன்னை நரகத்திட்டு இருந்து காப்பாத்திக்கோ தோஹின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிரேக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடும். ஏன்னா இவனால இன்னுமே அவளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனும் போனதுமே இவளுக்கும் ரொம்பவே இமோஷனல் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்ப பார்த்தாலுமே அவனை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதே நேரம் ஹீரோமே இவ தூங்கின அப்புறம் அவளுக்கு தெரியாம வந்து பார்த்துட்டு போவான். அப்படியே இவங்க லைஃபும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் இப்படி கஷ்டப்படுற பார்த்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் பார்க்குமே
ஹீரோவோட ஞாபகார்த்தமா அவளுக்கு வந்து ஒரு மாலை எடுத்து கொடுக்கான். இது வந்து மொத காலத்துல ஹீரோ வந்து அவளுக்கு போட்டு கொடுத்தது. அப்படி அவள் அதை வாங்கிட்டு அன்னைக்கு நைட் வீட்டுல போய் தூங்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு வந்து எல்லா மெமரிஸுமே இவளுக்கு ஞாபகம் வருது. அப்பதான் இவளுக்குமே தெரியுது பாஸ்ட்ல வந்து அவன் இவளை காதலிச்சனாலதான் இவங்க 2 பேருமே இறந்து போனாங்கன்னு. அப்படி ஒருவேளை இப்பயே நடந்துருவோன்னு பயந்துதான் அவன் இவளை பிரேக்கப் பண்ண தெரிஞ்சதுமே அப்பயே இவளுக்கு மெமரிஸ்ல வந்த அந்த இடத்துக்கு போறக்கா ரெடியாரா. அப்பதான் ஹீரோமே காமிக்காங்க அவனும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். அப்படி இவளும் கார் எடுத்துட்டு போகலான்னு பார்க்கும் போதுதான் பின்னாடி இருந்து இவளை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. அப்படி அது யாருன்னு பார்த்தா அந்த வில்லன் மீன். ஏன்னா அவன் இன்னும் சாகவே இல்லை. நியூஸ்ல சொன்ன மாரியே கீழே இருக்கிற நதியில விழுந்து அவன் தப்பிச்சிருப்பான். அப்படி எப்படி ஹீரோவால மட்டும் கண்டுபிடிக்க முடியலன்னு பார்த்தா அவன் வந்து ஹீரோ பத்தி தெரிஞ்சதுனால அவன் அங்கிருந்து தப்பிச்ச அப்புறம் இவனோட ஃபேஸை மொத்தம் தீய வச்சு எரிச்சிருப்பான். அதனால இப்ப வேற ஒரு ஃபேஸ்ல தான் இருக்கான். அப்படி இவனை பார்த்து ஹீரோயினுமே பயந்து இருக்கும் போதுதான் அவனும் ஹீரோயினை கத்திய வச்சு குத்திட்டு எங்க உன்னோட ஹீரோன்னு சொல்லி இவங்க 2 பேருமே போட்டு சொல்றதுக்காக கேட்பான். அப்பதான் அவளுமே அவனும் நானும் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லும் போதுதான் இவனும் அதை நம்பாம ஹீரோயினை கொல்றதுக்காக போவான். அப்பதான் அந்த நேரம் பார்த்து ஹீரோவுமே எப்பயுமே அவளை பார்த்துட்டு இருந்தனால அவனோட பவரை யூஸ் பண்ணி இவனை வந்து அடிச்சு போட்டுறான். அப்படி அவனும் எவ்வளவு தைரியம் இருந்து அவளை கொல்ல பார்ப்பேன்னு சொல்லி முன்ன கொல்ல போகும்போது தான் இதை பார்த்து ஹீரோயினுமே அவனை கொண்டா நீ அழிஞ்சு போயிடுவேன்னு ஹீரோவை தடுக்க. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த நேரம் பார்த்து மின்னும் துப்பாக்கி எடுத்து வந்து ஹீரோவை ஷூட் பண்ண போவான். அப்பதான் இது ஹீரோயின் பார்த்துட்டு அவனை காப்பாத்துறக்கா இவ்வளவு ஃப்ரெண்ட்ல நிப்பா. அதுலயே ஹீரோயினுமே இறந்து போயிடுவா. இதை பார்த்து அவனுமே ஷோக்கில் இருக்கும் போதுதான் அந்த மின்னும் துப்பாக்கி எடுத்து ஹீரோவுமே ஷூட் பண்றக்கா வருவான். அப்பதான் இதை பார்த்து அவனோட பவர் யூஸ் பண்ணி திருப்பி அவனுக்கே ஷூட் பண்ண மாரி வச்சிருவான். அதுக்கப்புறம் இவனும் ஹீரோயினை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவனுக்கு வந்து மனுஷங்களுக்கு உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவுமே வந்து ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணா இவன் செத்து போயிடுவான். அப்படி அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு மொத காலத்து மாரி இந்த வாட்டி ஒன்ன சாக விட மாட்டேன்னு சொல்லி அவனோட உயிரை கொடுத்து ஹீரோயினை காப்பாத்துவான். அதாவது ஹீரோயினுக்கு இப்போ உயிரை கொடுத்துட்டான். அதனால ஹீரோவும் செத்துட்டான். அப்பதான் இவளுக்கு உயிர் வந்த அப்புறம் ஹீரோ அழியற பார்த்து அவளுமே நீ போயிடாத எனக்கு பழசுல வந்துருச்சுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அவனை அவளை சந்தோஷத்துல பார்த்துக்கிட்டு அங்கிருந்து இல்லாம போயிடுறான். அப்படி ஹீரோ இங்கிருந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. ஹீரோயினுமே ஒரு வாரமா அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் கடவுளும் பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த விதியை நான் மாத்துறேன்னு சொல்லி ஹீரோவை திருப்பி உயிரோட கொண்டு வருவாங்க. அப்படி அவளுமே இவனை பார்த்து ஷோக்கில் இருக்கும் போதுதான் இது உண்மையே இல்லை கனவான்னு அவளே குழம்பு போயிருக்கும் போது இவனுமே ஹக் பண்ணிட்டு இது உண்மைதான்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்துவான். அதுக்கப்புறம் அவனை நேரம் பார்க்க வர்றது கடவுளை. அப்படி அவனும் ரொம்ப சந்தோஷமா எதுக்காக என்ன திருப்பியும் கொண்டு வந்தீங்கன்னு கேட்கும் போதுதான் அவங்களுமே இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ஒரு டீமன் தேவைப்படுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பெட்லயும் தோத்தோனால இன்னைக்கு இப்படி ஹெல்ப் பண்ணி நம்ம பெட்டை சால்வ் பண்ணிட்டோன்னு அவங்களுமே சொல்லும் போது இவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுமே அவங்க 2 ஒன்னா கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணும் போதுதான் அவளுமே அவளோட அப்பா கிட்ட என்ன கான்டாக்ட் பண்ணதா கேட்க. அப்பதான் அவனும் அந்த விஷயத்தை எடுத்து சொல்றான். ஹீரோயின் பிறக்கிற சுச்சுவேஷன்ல அவளோட அம்மா வந்து எந்தவித ஹெல்ப்புமே இல்லாம ரோட்ல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துல வந்து அவளோட அப்பாவுக்கு வந்து உதவி பண்ணியிருப்பான். அப்படி ஹீரோயின் பிறக்கிறதுக்கே காரணம் ஹீரோ தான். இல்லாட்டி அவங்க 2 பேருமே அங்கே இறந்து இருப்பாங்க. அப்படி இதெல்லாம் கேட்கவும் தான் ஹீரோயினுக்குமே கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அப்ப அன்னைக்கு இவன் கான்டாக்ட் பண்ணனாலதான் இவங்க 10 வருஷமா ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு. அதனால ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லும் போதுதான் அவனும் தேங்க்ஸ் உன்னோட அப்பாவுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஒரு சைடு டேட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மின்னுமே பிடிச்சு ஜெயில ஓட்டுறாங்க. அவனால இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதோட ஹீரோவும் ஹீரோயின் இப்போ உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவனுமே ஒரு பைத்தியக்கார மாரி புலம்பிட்டு இருக்கான். இவனோட பிளான் மொத்தமே ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுலயே அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஜெயிலே கிடக்கிறத தண்டனை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனோட வைஃபுமே அந்த வீட்டுல இருந்து மொத்தமா ஷிஃப்ட் ஆறாங்க. அப்பதான் அவங்களோட மகன் டொக்கியை பத்தி நினைச்சு பார்க்காங்க. அவன் வாழ்ந்ததே இவங்களுக்காக தானு. அப்படி அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இனிமே டொக்கிங் மாரி நிறைய பசங்களை இவங்க காப்பாத்துறதா ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் காயுங்குமே ஹீரோ கிட்ட சோரி கேட்டுட்டு அவ வந்து டான்சிங்காக வெளிநாட்டுக்கு போறதா சொல்லுவா. அதெல்லாம் இவங்களுமே ஒத்துக்கிட்டு அவளுக்கு குட் பை சொல்லி அனுப்பி வைக்கும் போதுதான் இவளும் போற வழியிலேயே இவ சின்ன வயசுல கஷ்டப்பட்ட மாரியே ஒரு சின்ன பொண்ணை அவளோட அப்பா வந்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பான். இதை பார்த்து இவளுமே அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு இவளோட பிளானை மொத்தமே மாத்திடுறா. அதாவது வெளிநாட்டுக்கு போகாம இந்த பொண்ணை இவளே பாத்துக்கிற மாரி. அதுக்கப்புறம் கம்பெனில வந்து ஹீரோயினுமே அடுத்த சேர்மன் போஸ்ட் வந்து சிஓக்கே கொடுத்துருவா. ஏன்னா இவங்களை விட அவன் தான் ரொம்ப பெட்டராகவே அந்த வேலையை பார்த்துருப்பான். அப்படி இவங்களே ஹாப்பியாக போயிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட செக்ரட்டரியும் பார்க்கு கூட செட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒர்க் முடிஞ்ச அப்புறம் நாளைக்கு கம்பெனியில் எல்லாருக்குமே லீவுன்னு சொல்லி அவளும் ரொம்ப ஹாப்பியாக ஹீரோ கூட டேட் பண்ணிட்டு இருப்பா. அப்படி இதெல்லாம் கடவுளும் பார்க்கறதோடைய நம்ம படம் வந்து இங்கே முடியுது. இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற விதியை வந்து கடவுள் ஹெல்ப் பண்ணி ஒரு அமைதியான வாழ்வை வாழ்ற மாரி தான் இந்த படம் வந்து முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்ம ஒரு சூப்பரான படத்தில் பார்க்கலாம். Sora
돌아보면 참 어렸었지. 난 일기장에 걱정 많던 아이뿐. 힘들었던 모두 여기 아무도 가지 못했던 저 멀리로 달려갈래. I'm running just for you. I will be right there. 날 믿어줘. I gotta run, run, beyond. I gotta run, run, beyond. 크게 웃어볼 거야. 꿈꾸던 그날이 오면. 할 수 없는 내 앞에 미래. 힘들고 지쳐도 I am gonna run to you. 놓쳐버린 모두 여기 아무도 가지 못했던 저 멀리로 달려갈래. I'm running just for you. I will be right there. 날 믿어줘. I gotta run, run, beyond. I gotta run, run, beyond. 크게 웃어볼 거야. 꿈꾸던 그날이 오면. They say that I'm on the road, maybe I just lost control. These nights keep on taking toll. Find me out here on my own. They say that I'm on the road, maybe I just lost control. These nights keep on taking toll. Find me out here on my own.